நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இம்மட்டுமாய் நீர் உம்முடைய விசேஷித்த கிருபையினாலே நீர் எங்களை வழிநடத்தி தாங்கி நீர் நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கொள்கிறோம். இன்றுள்ள எல்லா நிகழ்ச்சிகளிலையும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கவும் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் ஊன்ற கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நம் பாடல் புஸ்தகத்தில் உள்ள 10வது பாடலை பாடுவோம். பாடலின் 10. சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தெம்மை தூக்கி எடுத்து ஆற்றியை தேற்றியதா. சேற்றிலிருந்தெம்மை ஆற்றியை தேற்றுவதா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூடும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம். நன்றியோடே நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூடும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம். நன்றியோடே நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் பலன் அளிப்பார். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நம் கூரைகளை யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம். நன்றியோடே நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரில் நம்மை பணவர். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரில் நம்மை பணவர்.
துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து தரணியில் மாண்டுயிர்த்தார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து தரணியில் மாண்டுயிர்த்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் ஆட்சியை தேற்றுவதா. சேற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் ஆட்சியை தேற்றுவதா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். ஹல்லேலூயா. சேற்றில் இருந்த நம்மையும் தூக்கி எடுத்த நம்முடைய நல்ல ஆண்டவர் நம்மை பற்றி யாவையும் அறிந்து எவ்வளவு அசுத்தமான ஒரு வாழ்க்கையில் இருந்தோம் என்று தெரிஞ்சும் நம்மை தேடி வந்த அவருடைய அன்பு, அவர் நம்மை தூக்கி எடுத்தார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலையும் அவர் எனக்கு நன்மைக்கு எதுவாக மாத்திரம்தான் நடத்துவார் என்பதை அறிந்திருக்கிறோம். துன்பம் சூழும் வேலையாக இருந்தாலும் நன்றியோடு பாடக்கூடிய ஒரு ஜீவியத்தை தான் ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழும்படியாக தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க இந்த பூமியில் எல்லா சகல காரியங்கள்லேருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலையாகி நல்ல ஒரு விடுதலையின் ஜீவியம் வாழும்படியாக அழைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையில் எத்தனையோ விடுதலையை தந்து நடத்துகிற நல்ல தகப்பன், நித்திய ஜீவனை நமக்கு தந்து பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றின நம்முடைய தகப்பன். அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க எல்லோரும் இதயத்தின் நாளத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு அந்த துதிகளை ஏறெடுப்போம். லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த பூமியில் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நம்முடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே.
சேற்றிலும் குப்பையிலும் இருந்து எங்களை நீர் தேடி வந்தீரே, அதற்காக நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் ஆண்டவரே உம்மை போல் யாருண்டு ஆண்டவரே? இந்த பூமியில் நீரே பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்தில் நீர் வீட்டிருக்கிற தேவன் எங்களுக்கு சொந்தமாய் மாறிட்டீங்களே, அதற்காக நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு கூட இருந்து நீடிய பொறுமையுடன் எங்களை நடத்துகிற தயவிற்காக நன்றி நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையும் இரக்கத்தையும் தந்து நடத்துகிற உம்முடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் எங்கள் பாவ வாழ்க்கையிலே மடிந்து போயிருப்போமே ஆண்டவரே. இந்த நீர் வந்து எங்களை தூக்கி எடுத்து அப்பா எங்கள் நாற்றமெல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களை சுத்திகரித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த பூமியிலும் ஆண்டவரே வெற்றி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்து ஒரு ஜெய வாழ்க்கையின் பாதையை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. இந்த உலகத்தின் பிடிப்பிலிருந்து விடுதலை ஆக்குறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் மெய் பொருளாய், நீரே எங்கள் சொந்தமாய் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாறாதவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக, உங்களுடைய அன்பு என்றும் குறையாததாக அப்பா எங்கள் மீது இருக்கிறதேக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களே எங்கள் மீது அப்பா நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து முன்னேறி செல்லும்படியாக நடத்துறீங்களே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு மாறாத கிருபை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நாங்கள் கிட்டி சேரக்கூடிய ஆண்டவரே கிருபாசன தண்டை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் எங்களுக்காக திறந்து வைத்த அந்த புதிய பாதைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ. உம்மை போல் யாருண்டு இந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? நம்ம ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். நம்ம ஒரு தலை வணங்கி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக துதிக்கிறோம். நீ சபையின் தலைவராக இருக்கிறவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாக இருக்கிறவர். உமாலன்றி எங்களால் ஒன்றும் கூடாது என்று அறிக்கை செய்திருக்கிறோம். நீரே ஆண்டு நடத்துகின்ற நல்ல மெய்ப்பராய், பிரதான மெய்ப்பராக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எங்களுடைய நேசராக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். நீ தந்த சபைக்காக நன்றி. எங்களுடைய நன்றி பலிகள், நன்றியுடைய வார்த்தைகள் அனைத்தும் உங்களுடைய பாதத்தண்டிலே உகந்த ஆராதனையாக இருக்க இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும், எங்கள் யாவரையும் ஒன்றை கட்டியலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம தயவுசெய்து உட்காருவோம். லீகசி என்று ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்திலே. லீகசி என்று சொன்னால் அது தன் உடைமையை வைத்து போவது அல்லது சுதந்திரத்தை கொடுத்து போவது என்று இருப்பது தான் லீகசி. எ மேன் சுட் ஹேவ் த லீகசி. ஒரு மனிதன் வாழ்க்கையை ஓடி முடிக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஓடி இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் செல்வங்களை அவன் தனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு வைத்து போவதற்கு பெயர் தான் லீகசி என்று பெயர். அதை வேதம் எப்படி சொல்லியிருந்தால் பல்வேறு ரூபத்தில் சொல்லப்பட்டாலும் முக்கியமான அந்த பகுதியெல்லாம் ஒன்று பேதர்களின் முதலாவது அந்த நிருபத்திலே அதை வாசிக்கிறோம். பேதர்களின் முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம்
21 எங்கே வாசிக்கிறோம்? 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, முன்பாகவே அவர் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை அவர் பின்வைத்து போனார். தட் இஸ் அ லீகசி. அவர் நமக்காகவே பாடுபட்டு நமக்காகவே இந்த பூமியிலே வாழ்ந்து ஒரு மனிதனுக்காக மறிப்பதற்கு தன் உயிரை விடுவதற்காக வந்திருந்தால் கூட விட்டிருக்கலாம். ஆனால் அவரோ ஹி வாஸ் பார்ன் லைக் அஸ், என்னை போல் பிறந்தார். அதுவும் ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்து எத்தனையோ இன்னல்கள் பாடுகள் நம்மை போலவே அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற அந்த ஈன மாம்சத்தில் வெளிப்பட்டு, சரீர அவதாரம் என்று சொல்வது சிலர் தங்களுடைய தெய்வத்திற்கு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவரோ நம்மை போன்ற கேடான ஒரு சகதியான ஒரு மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு, அப்படி அவர் அந்த மாம்சத்திலே நம்மை போலவே சோதிக்கப்பட்டு அந்த அந்த சகதியிலிருந்து விடுபட்டு மாம்சத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து இப்படிலாம் வாழ்ந்து அவர் பாடுபட்டு அவர் சீசர்களை அவர் எழுப்பி அவர்கள் உபதேசம் அவர்கள் ஏராளமாய் தந்து முன்னோடியான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு விட்டு சென்றாரே ஒரு பாதை, அதுதான் லீகசி. ஆகவே இது அவருக்குரியது என்று விட்டுவிடாமல், இதற்காகவே நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆல்சோ ஷுட் ஃபாலோ ஹீம் லைக் தேட். அதுபோலவே ஒரு லீகசியை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். முன்னாடி ஒரு மணி, உங்களுடைய பணத்தை உங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லுகிற ஆசை என்று அல்ல. அது உலக மாந்தர்கள் வைத்திருப்பார்கள். என்ன உங்கள் அப்பா விட்டு போனார் என்று கேட்கிறார்களே, அவளுக்கு ஒரு பங்களா இருந்தது, 2 கார் இருந்தது என்று சொல்லுவதிலே ஜீரோ, ஒரு பயனும் இல்லை. இயேசு தன் சீசர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர் சென்றார். அவர் கடைசி அந்த ராபோஜனத்திலே, திஸ் இஸ் மை பாடி, ஈட் தேட், என்னுடைய சரீரத்தை புசியுங்கள் என்று காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராபோஜனத்திலே, கடைசி அந்த போஜன நேரத்திலே, திஸ் இஸ் மை பாடி, என்னை புசியுங்கள் என்று கொடுத்தாரே பாருங்கள். தேட் இஸ் த லீகசி. வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு your father, your mother, your husband and your wife and your children, your relatives and the opposite man and the behind man and wherever you go, your office and your உங்களுடைய எங்கெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ, do you have any legacy to follow, to give them? இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்தாமே லீகசியை வைத்து போனார் என்று சொல்லும்போது, வாட் வாஸ் த எக்ஸாம்பிள்? என்ன மாதிரியை நீங்கள் வைத்து போனீர்கள்? நீங்கள் நல்ல மாதிரி வைத்தீர்களா, கெட்ட மாதிரி வைத்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு நறுமணம் உள்ளதா இருந்ததா, அது துர்நாற்றம் கொண்டதா அது இருந்ததா? இஸ் ஹாப்பி ஃபாலோயிங் ஹிம், அவரை மகிழ்வுடன் பின்பற்றுகிற அடிச்சுவிடாய் இருந்ததா, அல்லது இரத்தக்கரை பிடித்ததை போல் இருக்கக்கூடிய துன்மார்க்கமாக அது இருந்ததா? எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் அவன் மாதிரியை நடந்து போவதில் இருக்கிறதே வைத்து போனான், பின்னே வைத்து போனான். எல்லோரும் பின்பற்றும்படியான ஒரு மாதிரி வைத்து போனான். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே மாதிரி வைத்தீர்களோ? உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய கணவன் மனைவிக்கு வைத்தீர்களோ? ஆகவே தான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். ஹீ சோடிய லீகசி. ஏசுநாதர் தன்னுடைய ஒரு லீகசியை அவர் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியை வைத்து போனார். we are also called like that, அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். லோயிசால் பாட்டியிடத்தில் இந்த விசுவாசம், அவருடைய பணமோ அவருடைய பிரசங்கமோ அவருடைய தேவக்கூட்டமோ அதெல்லாம் வைத்திருப்பார்கள், இருக்கட்டும், அதை விட்டுவிடுங்கள். அவரிடத்தில் இருந்த விசுவாசம் அந்த ஐனிக்கையால் மகளுக்கு வந்தது. ஐனிக்கையாளிடத்தில் இருந்த விசுவாசம் அடுத்த உள்ள அவனுடைய மகனுக்கு வந்தது. that is the legacy. do you have that legacy? you want to have the money? பணம் தான் வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகள் டாக்டர் இன்ஜினியர் சொல்வதெல்லாம் பெருமை. என் பிள்ளைகள் நான் பெற்ற விசுவாசத்தை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் நடந்து வந்தார்களே, அதுதான் லீகசி. அதைத்தான் அவர் மாதிரியாக வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறது. அல்லாமல் யூஸ்லெஸ், மண்ணுக்குரிய எந்த சிந்தை நீங்கள் கொண்டிருந்தாலும் இட் இஸ் யூஸ்லெஸ். மனுஷன்
அவன் மண்ணிலே அவன் பிறந்து அவன் சாகும் பொழுது மண்ணாய் மாறி அந்த போதகுமார்களும் சிலர் வந்து இவன் மண்ணாக இருக்கிறான், மண்ணோடு போகிறான் என்று அவன் மண்ணை தூவி விட்டு போய்விடுகிறார்களே. தட் இஸ் த லீகசி. அதுதான் மண்ணாய் போவதற்காக உங்களுடைய சொத்து ஆஸ்தி பந்தம் பாசம் எல்லாம் வைத்து கொண்டிருப்பது சரிதானாம்? யூ சுட் ஹேவ் அ காட்லி லைஃப். ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து தெய்வத்துவத்துக்குரிய அத்தனையும் சேமித்து வைத்து எப்படி சேர்த்து வைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்தோடைய தைரியத்தோடைய ஞானத்தோடைய இச்சையடக்கத்தோடைய பொறுமையோடைய அந்த சாந்த குணத்தையும் அந்த பொறுமையோடைய சாந்த குணத்தோடைய கூட அன்போடைய கூட தேவ சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்குங்கள். ஆட் என்று கூட்டி நீங்கள் வழங்கியிருந்தால் உங்களை தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற அந்த அறிவிலே வீணராய் ஒட்ட விடாது. தேவன் அறிந்திருக்கிறீர்கள் ஏஸ் என்று சொன்னால் டு யூ ஹேவ் த லீகசி? இந்த லீகசியெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறத சேர்த்து வைத்தீர்களாம் என்று கேட்பது தான் அந்த பகுதி. அதைத்தான் இந்த நாட்களிலே இந்த நம்முடைய லீகசி என்று சொல்கின்ற பகுதியில் நிறைய சபையிலே கேட்பது அனைத்தும் லீகசி தான். தன்னை மேன்மைப்படுத்துவதோ அல்லது பிறர் மீது கல்லறிவதோ ஒன்றும் அங்கே இருப்பதில்லை. பிரீச் காட், தேவனை மாத்திரமே பிரசங்கிக்கிறோம். தேவனுக்குரியவர்களை பூரித்து போய் பேசுகிறோம். நான் பூரித்து பேசுகின்ற காலங்களிலே முற்றிலும் பேசினேனா, குறைத்து பேசிவிட்டேனோ, இன்னும் எனக்குள் இருப்பதை சரியாக சொல்லாமல் விட்டுவிட்டேனோ, அப்படித்தான் என்னவேனே அல்லாமல் பிரசங்கம் நல்லா இருந்ததா, என்னுடைய பிரசங்கத்திலே மக்களுடைய மனதை கிளுகிழுப்பு ஊட்டியதா இருந்ததா, அப்படி அறிவுக்கு போஜனம் கிடைத்ததா? சில அந்த நாட்களில் சாங் சீட்டை யாராவது பாடியவர்களை குறித்து பப்ளிக் மீட்டிங் கொடுக்கும்பொழுது சாங்ஸ் வில் ஸ்டர் அப் யுவர் சோல் என்று எழுதியிருப்பார்கள். உங்களுடைய ஆத்மாவை கிளுகிழுக்க செய்யும் பாடல்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் மற்றவர்களை கிளுகிழுப்பு ஊட்டுவதுதான் என்னுடைய ஊழியம். அது அல்ல. தெய்வமே, நீ தந்ததை எல்லாம் கொடுத்தேனா, அதுதான் என்னுடைய வாஞ்சியே அல்லாமல் நீ எழுந்து நின்று பேச வருகிறவர்கள் தங்களை உயர்த்துவதற்கு என்று வருவார்கள் என்று சொன்னால் அது யூசஸ் ஜீரோ. அவள் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களை ஆக்கினை தீர்ப்பு வராதபடி அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று எழுதினார். ஏனென்றால் உலகத்தில் போதகன் அவன் படித்துவிட்டு போதித்து விடுவான். இவர்களோ ஒன்றும் வாழாமலே போதித்து விட்டு சென்று விடுவார்கள். Do you have the legacy? No. Do you have the syllabus? Yes. Syllabus number 1, syllabus number 2, syllabus number 3 என்று பேசிவிட்டு போவதற்காக சபையிலே என்ன நிலைத்திருந்திருக்க வேண்டும் என்றால் இந்த லீகசி, வைத்துவிட்டு போகிற விசுவாசம், வைத்துவிட்டு போகிற ஜீவன், அதுபோன்று ஒரு வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்கள், அப்படி அடிச்சுவடை பின்பற்றி வருகிறவர்கள். அவர்கள் ஒரு பாட்டி இருந்தால் முன்பு செத்து போய்விட்டால், ஆனால் அந்த விசுவாசம் மகள் அந்த ஐனிக்கை இடத்து வந்துவிட்டது. அவளும் செத்து போய்விட்டால். இப்பொழுது திமுத்தைக்கு வந்துவிட்டது. பில்லிகிராம் இறந்து விட்டார், லீகசி மாறவில்லை. மேக்டொனால்ட் இறந்து விட்டார், லீகசி மாறவில்லை. டோசர் இறந்து விட்டார், லீகசி மாறவில்லை. மரித்தான், இன்றும் பேசுகிறான் என்பதை வைத்து பார்த்தீர்களாம். சபை அப்படி இருக்க வேண்டும். என்றும் மங்காத ஒரு சபை என்னவென்று சொன்னால், he may not be here, அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் his legacy is there. அவர் பெற்று வைத்ததை கொடுத்து சென்றார். நாங்கள் மாதிரிகளாய் அதை பின்பற்ற முடிகிறது. இன்று மாத்திரமல்ல, என்னுடைய மகனுக்கும் அது போய் சேரும். மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். யோசுவா மரித்தான், அங்கே மோசே மரித்தான், அங்கே யோசுவா எழுந்தான். எலியா போனான், அங்கே எலிசா எழும்பினான். அங்கே யோவான் ஸ்நானன் மரித்தான், அங்கே இயேசு எழும்பினார். காலாகாலமாய் தொடர்வது என்னவென்று தெரியுமா? லீகசி. மனுஷன் தன்னை உயர்த்தி தன்னுடைய ஸ்தாபனத்தை கட்டி காக்க வேண்டும் என்று எண்ணுவதெல்லாம் மதியினம். அவன் ஸ்தாபனத்தை கட்டி எழுப்பி கொண்டே போகலாம், கட்டடத்தை கட்டி எழுப்பலாம், ஜன கூட்டத்தை அவன் கட்டி எழுப்ப முடியும். பட் நாட் த லீகசி பீப்புள். அவர்கள் பெற்றுக்கொண்ட மாதிரியை பின்பற்றி வந்தவர்கள் அவர்கள் அப்படி இல்லவே இல்லை. எனவே சபைக்கு என்ன உண்டு? லீகசி உண்டு. என்ன உண்டு? மாதிரியை பின்வைத்து போகிற வாழ்க்கை ஒன்று உண்டு. அதைத்தான் இந்த நேரத்தில்
நாம் பேசுகிற அந்த பகுதியில் எத்தனையோ பகுதியில் இருந்தாலும் பியூட்டிஃபுல் திங் ஒன்று ரெண்டு எல்லாம் நான் போடவில்லை. ஆனால் தற்சமயத்தில் உள்ள இந்த பர்த்டே 75 ஆண்டு நிறைவு, அந்த பர்த்டே நிறைவிலே அதிலையும் ஒரு லீகசி ஒன்று உண்டு. அது என்ன லீகசி என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த லீகசி எல்லாம் இந்த சபையிலே எந்த பரிசுத்தவான்களுக்கும் பிறந்த நாள் விழா என்பது கிடையாது. பின்பை படத்தை போட்டிருக்கிறீர்களே, ஓகே, படத்தை யாரும் அனுப்பி இதை போடலாம் என்று சொன்ன பொழுது சரி இருக்கட்டும் என்று நாம் போட்டாலுமே ஒழியே அதை வைத்து அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு செய்ய விரும்பினதெல்லாம், நான் விரும்பினதெல்லாம் கிவிங் தேங்க்ஸ் டு காட், நன்றி செலுத்துவதுதான். நன்றி செலுத்துவது என்று உண்டா? எஸ், ஐ டிட் தேட். ஒவ்வொரு என்னுடைய பர்த்டே அன்றும் நான் ட்ரெஸ் எடுப்பதில்லை, நான் புதிய சமையலை என்றாலும் செய்வதற்கென்று பெரிதாக இருப்பதில்லை. ஒருவேளை மாலையில் பிள்ளைகள் ஞாபகப்படுத்தினால் கொஞ்சம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வரக்கூடும். ஒன்றும் நான் விசேஷித்து நான் செய்வது இல்லை. பட் ஒன்லி திங் இஸ் ஐ கிவ் தேங்க்ஸ் டு காட், நன்றி செலுத்துகிறேன். காட் கிவ் மீ சம் வேர்டு, சில வார்த்தையிலே அவர் தருவார் அந்த நாளிலே. அடேங்கப்பா, அது போன்ற ஒரு மகிழ்ச்சி பேரானந்தம் வேறு எதுவுமே இல்லை. அது போன்ற நேரம், ஒரு நியூ இயர் வருகின்ற நேரம் என்ற நாட்களெல்லாம் வரும்பொழுதெல்லாம் ஹி ஸ்பீக்ஸ் டு மீ நைஸ்லி பியூட்டிஃபுல் சம் வேர்ட்ஸ், ஒரு ப்ராமிஸ். மனுஷன் எனக்கு வாழ்த்துக்கள் அந்த நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லுவார், நான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். மனுஷன் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதற்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். மை காட், அவர் சொல்லுவார். அது ஏன் என்று சொன்னால், அவர் என்ன செய்தார்? என்னுடைய மை சப்ஸ்டன்ஸ், என் கருவை யார் கண்டது? உமது கண்கள் கண்டது என்று எழுதியிருக்கிறது. பிஃபோர் ஐ வாஸ் பார்ன், நான் பிறப்பதற்கு வெளியே வருவதற்கு முன்பாகவே த சப்ஸ்டன்ஸ், என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உம்முடைய கரு என்னை கண்டது. ஆகவே 75 நான் ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு என்று சொல்கிற தேவனுக்குள் உள்ள மறுபிறப்பு என்பது 1968 வருடம்தான். அதெல்லாம் கணக்கு பண்ணினோம் என்று சொன்னால் 58 வருடங்களா, 55 வருடங்கள், 56 வருடங்கள், 57 வருடங்கள் இல்லை, ரைட், 68, 57 வருடங்கள் அதை கடந்து விட்டு 57 தான் போட வேண்டும். பட் என்னை அவர் தாயின் வயிற்றிலிருந்தே தெரிந்து கொண்டு விடினால் ஐ ஹாப்பி டு புட் தட் 75 இயர்ஸ், 75 வயதை நான் போடுவதற்கு காரணம், when I was before even born, என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது. அப்படி பார்த்தா 75 வருடம் ப்ளஸ் 10 மாதத்தையும் சேர்த்து கொண்டு போட வேண்டும். ஆகவே அந்த என்னை பெற்றெடுத்தவர், என்னை சிருஷ்டிகர்த்தா இருக்கிறாரே, என் தாயை பெற்றெடுத்தால் என் உறுப்புகளெல்லாம் சிருஷ்டித்தவர் அவரென்றோ, கருவிலே இருக்கும் பொழுதே என்னை உற்பத்தியாக்கினவர் அவரென்றோ. வேர் ஐ ஷுட் பி மோர் தேங்க்ஃபுல் டு காட். என்னுடைய பிறந்த அந்த நாளை விட என்னை சிருஷ்டித்து அந்த கர்த்தாவை போற்றுவதுதான் மேன்மையானது. ஆகவே நான் அவரை புகழ்வதெல்லாம், என்னுடைய பர்த்டே என்று சொல்வதெல்லாம் என் தாயின் கற்பத்திலே என்னை தெரிந்து கொண்டது. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட் லைக் தேட். அதற்கான நன்றி நான் செலுத்துகிறேன். ஆகவே சபையிலையும் நம்மை தனியாய் அப்படி உள்ள நன்றியை தவிர பிறந்த நாள் என்று சொல்கின்ற தப்பான மாதிரி இருந்துவிடவே கூடாது, நிச்சயமாக இருந்துவிடக்கூடாது. யாரோ சிலர் செய்தார். அந்த நாட்களிலே நான் 50வது வருட பிறந்தநாள் என்று சிலர் பெங்களூரில் கொண்டாடின பொழுது ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் தட். நோ, ஒய் ஷுட் வி டூ தட், ஏன் அதை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சில வாக்குவாதங்கள் எதுவும் நடந்தது. பின்பு ஒருவர், ராப்சன் என்று ஒருவர் சொன்னார், கனம் பண்ணுவதற்காக தனி செய்கிறோம். இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ, நான் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். என்னையும் அவர்கள் கூப்பிட்டார்கள், நானும் அந்த கூட்டங்களிலே பேசினேன், செய்தேன் என்று இருந்தாலுமே கூட. பட் த லெகசி இஸ் நாட் தட் பர்த்டே செலிப்ரேஷன். அந்த பர்த்டே செலிப்ரேஷனை நம்முடைய மாதிரியாக வைத்து யாரும் நம்முடைய பர்த்டே செலிப்ரேஷன் கூடாது. யாரோ சிலருடைய பர்த்டே பெயரை எழுதி கொடுத்தவர்களுக்கு பர்த்டே என்று சொல்லும்போது வேறு ஹாப்பி அபவுட் தட். நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அவர்களுக்காக ஜெபம் செய்கிறோம், அவர்களை புகழ்ந்து அல்ல, அவருக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் மனுஷனையும் புகழ்வதற்காகவா அது பர்த்டேயை கொண்டாட வேண்டும்? தட் இஸ் யூஸ்லெஸ். இந்த சபைக்கு தலைவர் யார் என்று சொன்னால் காட், கிறிஸ்து தான் தலைவர், சபைக்கு தலைவராக இருக்கிறவர். சிலர் சபைக்கு தீமை செய்து
ஒரு கூட்டம் இருக்கிறதே, சபை சரித்திரத்திலே இல்லாத ஒரு கலகம் செய்தார்களே, அது போன்றவர்கள் மறந்ததெல்லாம் காட் இஸ் த ஹெட், கிறிஸ்து இந்த தலைவராக இருக்கிற என்பதை மறந்து விட்டார்கள். என்னென்னமோ அவர்கள் செய்து விட்டார்கள். நான் ஓ கர்த்தாவே என்று நின்று கொண்டு இருந்தேன். நடந்ததெல்லாம் பார்த்தேன். எல்லாம் அவரும் பார்த்து கொண்டு தான் இருந்தார். பவுல் ஸ்தேவானுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியிலே கொலை செய்ததெல்லாம் பார்க்காமல் இருந்தார், பார்த்தார். கொலையும் நடந்ததான், கொலையும் கூட செய்து விட்டார்கள். ஆனால் இறங்கினாரே பாருங்கள். ஒரு நாளில் உடனே வரவில்லை. ஒரு நாளிலே பவுலை அவன் சந்தித்து, நீ துன்பப்படுத்தின இயேசு நான் தான், உம்மை யாரே துன்பப்படுத்தினார் என்று கேட்ட பொழுது, சபைக்கு என்ன துன்பம் செய்தாயோ அது எனக்கே செய்த துன்பம். ஆகவே he was struck with that. அதில் பாதிக்கப்பட்டவனாய், எஸ், அவனை அறிக்கை செய்து அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாய் உயர்ந்த பிறகு சபையை துன்பப்படுத்தினவன், பாவிகளெல்லாம் கெட்ட மோசமான பாவி நான், சபையை துன்பப்படுத்தினவன் நான் என்று பகிரங்கமாய் அவன் அறிக்கை செய்தான். தன்னுடைய ஆத்துமத்திற்கும் உத்தமத்திற்கும் தேவனுடைய செய்கிற ஊழியத்திற்கும் அந்த மாதிரியை பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் கூட அவன் வெட்கப்படவில்லை. பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும் அப்புறம் அவன் பின்பாயின் நினைவு கொண்டு அந்த 1 தீமோத்தேயுவிலே அவன் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, சபையை துன்பப்படுத்தினவன், பாவிகளில் பிரதான பாவி நான், ஆகிலும் இரக்கம் பெற்றேன் என்றும் சொல்கிறானே பாருங்கள். அல்லேலூயா. அதுபோன்று சபைக்கு தலைவராக இருக்கிறவர் அவர்தான். அவருக்கு நன்றி கூறுவது என்பது வேறு, ஒரு மனுஷன் பர்த்டே கொண்டாடுவது என்பது வேறு. ஏரோது என்பவனுடைய பர்த்டே நடந்தது என்று எழுதியிருக்கிற, அவன் ஒருவனை தான் பர்த்டே என்று நீங்கள் கண்கார்டன்ஸை புரட்டி பாருங்கள் இருக்கிறது. புகழ்ச்சி உண்டானது, ஏராளமான புகழ்ச்சி உண்டாகி புகழ்ச்சியெல்லாம் வாயிலே நிறைந்து இருக்கிற நேரத்தில் he was struck by God, தேவனால் அவன் அடிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. I don't want to be struck with by God. அறியாத காலங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் மனம் திரும்பி வருகிற காலங்களிலே நான் இருந்திருப்பதெல்லாம் என்னை பெற்றவர் கர்த்தர் தான். அவருக்கு நன்றி செலுத்துவது என்பது, அவருக்கு நான் தனியாக சென்று அவரால் வாழ்த்துக்கள் பெறுவது என்பது வேறு. ஆனால் சபையிலே இருந்து கொண்டு புகழ் மலையை பெறுவது என்பது வேறு. if we do that, அதை நாம் செய்வோம் என்றால் we abuse the head. எனக்கு தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாம் அப்யூஸ் பண்ணுவதை போல் மாறிவிடும். ஆகவே அந்த நன்றியில் நிலைத்திருப்பதுதான் நல் மேய்ப்பரே என்பது. அவர் என்னுடைய பிறந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அவர் என் நல்ல மேய்ப்பராக இருந்திருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஒரு தாழ்ச்சியும் அடையாது. இன்று வரைக்கும் அந்த கடைசி வசனம் சொல்கின்றதை போல் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் தொடர்ந்து பின்னால் வருகின்ற ஒரு வாழ்க்கையிலே வைத்திருக்கிறாரே. தட் குட் ஷெப்பர்ட், அந்த நல்ல மேய்ப்பரை பெற்றவன் நான். அல்லேலூயா. அவர் என்னுடைய நேசராய் அவர் மாறினார். நாட் ஒன்லி ஹீ இஸ் ஷெப்பர்ட். அவர் தாவீதான் எழுதினான், அவன் ஆட்டிடனாக இருந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு மேய்ப்பராக இருந்தார் என்று சொல்கின்ற ஆச்சரியத்தை அவன் பெற்றிருந்தான். அதுபோன்று அந்த நல் மேய்ப்பரை அவன் பெற்றிருந்தாலும் ஆண்டவர் என்று புகழ்ந்தானே பாருங்கள், அதுதான் மேன்மை. அவனுக்கு நேசராய் மாறினாரே, அதுதான் அந்த மேன்மை. அவன் பூமியிலே உண்மையின்றி எனக்கு யார் உண்டு, பரலோகத்தில் உண்மையின்றி எனக்கு விருப்பமே இல்லை, என்னுடைய விருப்பமெல்லாம் நீரென்று அவன் சொன்னானே பாருங்கள். அந்த நேசம், அவர் மெய்ப்பனாய் கொண்டவன் அடுத்து வருவதெல்லாம் he will love God. அவ்வளவாய் அவன் நேசிப்பான். அவரை நேசிக்கிற நேசத்தில் அவன் வளருவான். அல்லேலூயா. அதுபோன்று அந்த நேசத்திற்கு பிறகு he find the church of God. என்னுடைய சபையை பார்க்கிறான். அவர் என்னுடைய நேசர் மடித்து விட்டாரா என்று எழுதியிருக்கிறது. இல்லை, அவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். Jesus said, I will build my church. என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்வதை யூ பிலீவ் இட், விசுவாசிக்கிறீர்களாம்? இந்த மனுஷன் கட்டினான் என்று யாரோ எண்ணிக்கொண்டு அவர்கள் சபையை நிந்தனை செய்வதும் அவமதிப்பதும், அதற்கு அவர்கள் டியூ அந்த ரெஸ்பெக்டை அவர்கள் தராமல் இருப்பதும், ஏனோதானா என்று வாழ்வதும், தே ஆர் அக்கௌண்டபிள் டு காட். தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்று எண்ணமே இல்லாமல் இருப்பதும் சரிதானா? இட் இஸ் காட் இஸ் த ஹெட், கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஆகவே அவர் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த சபையிலே வாசமாக இருக்கிறார். எங்கே நாமத்தினாலே 2 அல்லது 3 பேராய், 2 அல்லது 3 பேராய் கூட போதும், என் நாமத்தின் வைத்தம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதோடைய நாமம்? பரமண்டல பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று வாழ்கிறார்களே, அவருடைய நாமத்திற்கு அபகீர்த்தி வராமல் சபையிலே தூய காணிக்கையாய் பரிசுத்த காணிக்கையை சூரியன் துவங்கி அஸ்தமனம் வரைக்கும் தூய காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வார் என்று எழுதியிருக்கிறதே இந்த மல்கியா. அதுபோல் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கக்கூடிய அந்த மக்களாய் அவர்கள் வந்து வாழ வேண்டுமே. கிறிஸ்துவை அவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு அவர் இங்கே வாழுகிறார், அவரை ஆராதனை செய்ய வேண்டும். வாருங்கள், கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதனை செய்ய வேண்டும். வரும்பொழுது கூடி வருகிறோமே, அவரை ஆராதிக்குவதற்கென்று கூடி வருகிறோமே அந்த சபை. அதுபோன்ற ஒரு சபையில் அவர் இருக்கிறார் என்று ரெவரன்ஸ் கூட அங்கே இருப்பதில்லை. அந்த அந்த பயபக்தி கூட அங்கே இருப்பதில்லை. ஏனோதானா என்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கையும் நான் சொல்கிறேன் கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி உட்கார்ந்தால் பல ஆண்டுகள் நான் பிரசங்கமார்களை பார்த்து கொண்டு தான் இருப்பேன். அசையாமல் இருப்பேன். அங்குமிங்கும் தலையை திருப்புவதில்லை. எழுந்து நின்று யூரின் போனது இல்லை, ஒரு நாளும் போனதில்லை. என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படித்த அந்த நாள் முதற்கொண்டு காலை நீட்டுவதில்லை. இப்படி கீழே தான் உட்கார்ந்த பெந்தோசை நாட்கள். அப்படி காலை மடக்கி அமைதியை உட்கார்ந்திருக்கிற பக்தி எல்லாம் த ஹெட் ஆஃப் த சர்ச், சபைக்கு தலைவர் கிறிஸ்து தான். அங்கே இருக்கக்கூடிய பெந்தோசை பாஸ்டர் ஒரு சாதாரண கிராமிய பாஸ்டராக அவர் இருப்பார். அது உற்சாகமாக இருப்பார். ஐ அட்மைட் தட். அதை நான் ரொம்பவும் போற்றுவேன். அவர் குதிப்பார், டேமன் அடிப்பார், அவர் அந்நிய பாஷையை பேசுவார். ஒண்டர்ஃபுல். தேட்ஸ் என்தூசியாசம் தேர். நான் இல்லாத அந்த நாட்களில் ட்ரெடிஷ்னல் சபை இந்த சிஎஸ்சியில் உள்ள காலங்களை விட திஸ் மேன் இஸ் ஃபுல் ஆஃப் ஜாய். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார், கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஆர்ப்பரித்து அவரோடு நானும் முன்னால் இருந்து கொண்டு நான் பாடி ஆடி துதிப்பது எல்லாம், அங்கே உட்கார்ந்திருப்பதெல்லாம் வித் ரெவரன்ஸ் டு காட். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அன்று முதல் இன்று வரைக்கும் அப்படித்தான். இடையிடையில் எழுந்து போகுது, இங்கே தண்ணீர் குடிக்க போகுது, அங்கே பேசிக்கொள்வதெல்லாம். அந்த நாட்களில் ஒரு கூட்டம் இருந்ததை அவர்களை கூப்பிட்டு நான் எச்சரித்த பொழுது சிரிக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் கூட்டமாய் கூடிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் சிரித்து பேசத்தான் செய்தார்கள். கர்த்தர் வந்தார், படைத்தார் என்பது இருக்கட்டும், ஆனால் அதை நான் கண்டிக்காமல் இருந்ததே இல்லை. இல்லையென்றால் அவர்கள் வேசியின் பிள்ளைகளாய் மாறிவிடுவார்களே. தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை தானே அவன் கண்டிக்கிறான். இல்லையென்றால் அவர்கள் கண்டிக்கவில்லை என்றால் வேசியின் பிள்ளையில் மாறிவிடக்கூடாது. சபை வெசித்தனத்திற்குரியதாக மாற வேண்டும். ஆகவே நான் கண்டித்து பேசுவது உண்டு. அவர் கேட்கவில்லை, மெஜாரிட்டி கேட்கவில்லை. சிலர் கேட்டார்கள், மெஜாரிட்டி கேட்கவில்லை. தேவை ஃபார்ம் ஒரு குரூப்பாக மாறி சபை பிரிக்க வந்தவர்களுக்கு ஒரு அல்வா மாதிரி ஆகிவிட்டது. பிரிந்து ஏற்கனவே பிரிந்திருக்கலாம், வாங்கல் என்று கூப்பிட்டு வைத்து எல்லா அந்த குரூப்பையும் வைத்து கொண்டு சபை என்று தொடங்கிவிட்டார். ஆனால் டு வி ஹாவ் தட் ரெவரன்ஸ்? நான் கேட்பதெல்லாம் போனவர்கள் இருக்கட்டும், இருக்கிற நம்மை வைத்துத்தானே பேச வேண்டும். அந்த ரெவரன்ஸை வைத்திருந்திருக்க வேண்டும் அல்லவா? எனவே சபையிலே நாம் மகிழ்ச்சி கொண்டாடுவதெல்லாம் ஒன்லி காட். என்ன செய்வதில்லை என்று சொன்னால், எந்த பரிசுத்தவான்கள் என்று பர்த்டே கொண்டாடுவதை விட்டுவிட வேண்டும். ஆகையால் தான் இதை ஒரு நன்றி விழாவாக இருக்கட்டுமே என்று வைத்து அதை நன்றி என்று நாம் போட்டோம். சபைக்கும் அந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேங்க்ஃபுல் டு த பாடி என்று அந்த கொலோசியில் வாசிக்கிறோம். சரீரத்திற்கு எப்படி இருங்கள்? நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஒருவருக்கொருவர் வாழ்கிறது நம்ம ஒரே சரீரம் தான். நினைக்கிறா இருந்தாலும் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரம். த சர்ச், சபை என்று சொல்வதும் சரீரம்தான். பி தேங்க்ஃபுல் டு த பாடி, டோன்ட் ஹார்ம் த பாடி. அந்த பாடியில் வந்து இவ்வளவு காசா, இவ்வளவு நல்லதமா என்றெல்லாம் இருந்தாலும் God, I must give to God, தேவன் கொடுக்க வேண்டும், நறுமணம் வீசி வாழ வேண்டும் என்று வாழ்வது தான் சபையினுடைய உத்தமம். I kept that from the day of my salvation. என் ரட்சிப்பின் நாள் தொடங்கி இன்று வரைக்கும் I have much reverence for God and His church. அவருடைய சபைக்கு வைத்து நான் வாழ்கிறேன். ஆகவே இந்த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட், மேபி த லாஸ்ட் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது காலத்தில் சொல்லுவதற்கு நாம் முந்தினதை வைத்து நாம் பேசுகிறோம். இந்த சர்ச் there is no saint celebration. ஹல்லேலூயா. ஆகவே ஒன்லி தேங்க்ஸ் என்று இங்கே நாம் வைத்திருக்கிறதை போல் தான் நன்றி நாம் செலுத்துகிறோம். அங்கே பர்த்டே என்று சொல்வதை விட இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு ஜீவன் என்பதுதான். அந்த ஜீவனை எப்படி வைத்திருக்க வேண்டும்?
என் காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்கிறது? உம்முடைய கருத்தில் இருக்கிறது. சங்கீத புத்தகம் 31வது சங்கீதத்தில் அந்த 31ஆம் சங்கீதம் 15வது வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது? உம்முடைய கரத்தில் இருக்கிறது. தட்ஸ் a wonderful thing, not just a birthday. என்னுடைய காலங்கள், இந்த ஹோல் என்னுடைய காலங்களும், ஆல் மை டேஸ், ஆல் மை டைம்ஸ், என்னுடைய நாட்கள், என்னுடைய நேரங்கள் அத்தனையும் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று நம்முடைய காலங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் எனக்கு மாத்திரமில்லை, எல்லோருக்கும் உங்களுடைய காலங்களை கர்த்தருடைய கரத்தில் வைத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளை குறித்தும் நீங்கள் கர்த்தர் கொடுத்த நாள் என்று அதை அறிந்து அதில் மயில் கொண்டாடி, நாள் இதுவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே என்று வாழ வேண்டும். எவ்ரி டே இஸ் காட்ஸ் டைம், தேவனுடைய கொடுத்த அந்த காலங்கள் என்று அதை வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். எனவே அதை என்னது என்று அவர் சொல்வார், என்னுடைய காலங்கள் என் உயிர், என்னுடைய எத்தனை காலம் வாழ வேண்டும் என்பதெல்லாம் இட் இஸ் நாட் a great thing. எத்தனை காலம் வாழ வேண்டும் என்பது பெரிய காரியம் இருக்கிறதா? ஐ ஆம் லிவிங் 75 years என்று சொல்ல என்ன மேன்மை இருக்கிறது? இயேசு உன்னுடைய குரு எப்பொழுது மரித்தார்? 33.5 years. அப்புறம் என்ன உனக்கு என்ன மேன்மை இருக்கிறது? இத்தனை வருடம் வாழ்ந்தேன் என்பதில் மேன்மை. யோவான் ஸ்நானன் எப்பொழுது மரித்தார்? 30 வயதிலே மரித்தார். பின்பு என்ன உமக்கு என்ன மேன்மை? அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கே புகழ்ந்த அந்த தீர்க்கதரிசிக்கு 30 வயது, உனக்கு என்ன மேன்மை என்று அவர் கேட்க மாட்டாராம். ஆகவே காலங்கள் என்று சொல்வதெல்லாம், மோசே 120 வருடம் வாழ்ந்தார், தட்ஸ் ரைட். அவர்களுக்கென்று ஒரு காலங்களை அவர் கொடுத்தார் என்பதிலே மேன்மை என்னவென்றால், எத்தனை காலங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பது இல்லை. நான் இன்று வரை ஒருபோதும் கர்த்தாவே இன்னும் எனக்கு ஒரு 5 வருஷத்தை கூட்டித்தாரும், இன்னொரு 10 வருஷத்தை எனக்கு கூட்டித்தாரும், எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும், அதெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தட்ஸ் யூ ஆர் எ ஃபூல் என்று சொல்வார். இதுவரைக்கும் நீயாவா நீ செய்து முடித்தாய்? நான் அளவோ செய்து முடித்தேன். நீ இளைப்பாறில் இருந்தால் நான் என் கிரியைகளை நான் காண்பித்தேன். இப்பொழுது மாத்திரம் நீ என்ன உனக்கென்று சில கிரிகளை விதி இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும், எனக்கு காலங்கள் இவ்வளவு வேண்டும் என்று கேட்பது சரிதானா என்று கேட்க மாட்டாராம். அப்படி நாம் காலங்களை இவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பது கேட்பதில்லை. நீடித்த நாட்களை அவர் தருவார் என்றால் அவர் காலங்கள் கரத்தில் இருக்கிறவருக்கு அவசியம் இருந்தால் கொடுப்பார். காரியம் என்னவென்றால், மை லைஃப் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு காட். எத்தனை காலம் வாழ்ந்தேன் என்பதில்லை, நான் வாழ்கின்ற காலம் எல்லாம் ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல், கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான். தேவனுடைய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு, ஆனால் சில பாத்திரங்கள் மாத்திரமே யூஸ்ஃபுல் டு காட், சிலவரை மட்டும் தேவன் பயன்படுத்துகின்ற பாத்திரம். ஆமாம், யூஸ்ஃபுல் டு காட், தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கிறேன்னா என்று பார்க்க வேண்டாமா? உங்களுடைய வீடாக இருந்தாலும் என்ன, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் என்ன, உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் என்ன, எங்கே நீங்கள் சென்றாலும் அவன் யூஸ்ஃபுல் டு காட், தேவனுக்கு பயனுள்ளவனாய் பாத்திரமாய் வாழ்கிறேன் என்பதல்லவோ மிக முக்கியம். ஆகவே தெர் இஸ் நோ க்ளோரி இன் த இன்க்ரீஸிங் ஆஃப் த ஏஜ். பெரிய வயசு கூடி கொண்டு போவதில் ஒரு பெரிய மகிமை ஒன்றும் இல்லை. தட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட், அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவள் விரும்பினால் ஒரு முறை ஆண்டவர் கேட்டால், நீ சீக்கிரம் மறிப்பாய் என்று பேதருக்கு அவர் சொல்லுவார். இந்த பையில் எப்படி படிப்பான் என்ற போல் அவனு கேட்ட பொழுது, யோவானை குறித்து கேட்ட, ஏய் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் இருந்தால் உனக்கு என்ன என்று அவர் கேட்டார். அப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு நீண்ட வரை காலம் வைக்க விரும்பியிருந்தால் விரும்பட்டும், அதை குறித்து உனக்கு என்ன என்று தான் கேட்பார் அல்லாமல். ஆனால் நீயோ பேதுருவே, நீ சீக்கிரம் மறித்து விடுவாய், நீ மறிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால் எனக்கு மகிமை தர முடியாத ஒரு மரணமாக அது இருக்கப் போகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ வாழ்கின்ற காலங்களிலே கிவ் காட் க்ளோரி, மகிமையை செலுத்த வேண்டும். யூஸ்ஃபுல் லைஃப், பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். டேவிட் பிரைனார்ட் ஒரு பெரிய புக் எழுதியிருக்கிறார், அற்புதமான புக்கு, 16 வயதில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மிஷனரியாக இருந்து அவர் ஊழியம் செய்தார். காசநோய், அங்கே உள்ள மக்களோடு பழகி காசநோய் கொண்டு அவர் மரித்து போய்விட்டார் 16வது வயதிலே.
இன்றைக்கும் டேவிட் பிரைனார்ட் லீகசி அவர் சேர்த்து வைத்த அந்த விசுவாசம் பலன் தருகிறது. இன்றைக்கும் லியோனார்டு அந்த டேவிட் பிரைனார்டைய புத்தகங்கள் பல்லாயிரம் மக்களை ஆசீர்வதித்திருக்கிறது. அவர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை? 16 years. எத்தனை வருங்கள் பயன்படுத்தி விட்டாரே, அந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டாரே. ஹல்லேலூயா. காலங்கள் நாளை உங்களுக்கு முடிந்து விட்டது என்றால் கேன் யூ சே லைக் தேன், ஐ வாஸ் யூஸ்ஃபுல் டு காட், தேவனுக்கு பயனுள்ளவனாய் வாழ்ந்தேன் என்று சொல்கின்ற சாட்சியை வைத்திருக்கிறோம். தேட் இஸ் இம்பார்ட்டன்ட். நாட் மை ஏஜ், என்னுடைய வயதல்ல. நான் ஒரு நாளும் காலங்களை கூட்டித்தாரும் என்று ஜென்மத்திற்கும் கேட்டதில்லை, கேட்கப் போவதும் இல்லை. லார்ட், ஆஸ் லாங் ஆஸ் ஐ லிவ், நான் வாழுகின்ற காலம் மட்டும், என் நாசிலை கடைசி மூச்சு இருக்க மட்டும், ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு யூ, உமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், உங்களுடைய சித்தம் ஒன்றை செய்ய வேண்டும். இயேசு எப்படி அவர் யூஸ்ஃபுல்லாக இருந்து அவருடைய காலத்தை முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே பாருங்கள், அப்படி இருக்க வேண்டும். ஃபுல் ஸ்டாப் முடித்து விட்டேன் என்று அவர் சொன்னாரே பாருங்கள், செய்ய வேண்டியதெல்லாம் முடித்து விட்டார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார். தனக்கு பதிலாய் பரிசுத்த ஆவி அடுத்ததாக வரப்போவதையும் அவர் அறிவித்தார். அவர் சொன்ன, பிதாவே எல்லாம் முடித்து விட்டேன், நீ சொன்ன கொடுத்தது எல்லாம் முடித்து விட்டேன். டோன்ட் டிலே த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை நீங்கள் டிலே பண்ணார்கள். இஃப் ஐ ஃபைண்ட் தட் திஸ் இஸ் த வில் ஆஃப் காட், உடனே நான் செய்வதற்கு நான் துரிதப்படுகிறேன். ஏனென்றால் டுடே ஹீ சோன் மீ திஸ் வில், டுமாரோ ஐ மே நாட் லீவ், நான் வாழாமல் போய்விடக்கூடும். ஐ மஸ்ட் பி குயிக் என சீக்கிரமாக அதை செய்து முடிப்பதற்கு என்னால் ஆண்டு அனைத்தையும் செய்வது உண்டு. எதெல்லாமும் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதையெல்லாம் முடிப்பதற்கு நான் விரும்புவது உண்டு. ஒரு ஆஃபீஸை எனக்கு வைத்திருந்தால் கூட சில காரியங்களை டல்லாக இருப்பதை கண்டு துரிதப்படுத்துவது உண்டு. ஒய்யோர் டிலே, ஏன் இவ்வாறு தாமதப்படுத்தி, ஏன் இப்படி ஸ்லோவாக வைத்துக்கொண்டு தள்ளி வைத்து விட்டு காரியங்களை எல்லாம் பெண்டிங் வைத்து கொண்டிருக்கின்ற நான் கேட்பதும் உண்டு. ஏனென்றால் ஒப்புவித்ததை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே, தட் இஸ் எ பெஸ்ட் லைஃப், நல்லதொரு ஒரு வாழ்க்கை. ஆகவே அவருடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவருக்கு முந்தின வசனங்களை பாருங்களேன். அந்த 13ஆம் வசனத்திலே அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வகை தேடுகிறார்கள். அவர் எப்பொழுதாவது சாவான் என்று நினைச்சார்களாம், வகை தேடினார்களாம். எப்படி இருக்கிறது பாருங்கள். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு அவதூறுகளை பேசி இவன் செத்தொழிவான், தொலைந்தான், அழிவான் என்று ஒரு கூட்டம் என்று இருக்கும் என்று சொன்னால் சஞ்சலம் ஏற்படுகிறதோ? யாராவது ஒருவர் சீக்கிரம் செத்து போவாய், உனக்கு கேடான சாவு என்று தூத்துட்டாலும் வைத்துக் கொள்ளுங்களேன், உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படலாமோ? 100க்கு 100 இல்லை. ஏனென்றால் என் சொல்லுங்கள், என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் கரத்தில் இருப்பதை ஒருவனும் பறித்து கொள்ள மாட்டான் என்று வாக்குரைத்தாரே ஐயா. ஆகவே யாரோ ஒருவர் மரணத்தை தூற்றுகிறார்கள், இவனுக்கு சாவு என்று சொல்கிறான் என்பதை குறித்து அஞ்சக்கூடியவன் நாத்திகன் அஞ்சுவான், தெய்வம் அறியாதவன் அஞ்சுவான். The one who know God and His word, அவருடைய வார்த்தையும் தேவனையும் அறிந்தவன் ஒருபோதும் அஞ்சுவதில்லை. என்ன நடந்தது என்று தெரியுமா? அதற்கு மேலே எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் 5ஆம் வசனம், அதே அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உமது கையில் என்ன செய்தேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொன்னாரே ஐயா. அல்லேலூயா. உமது கை என்று சொன்னால் கையை இப்படி நீட்டி விட்டார். உடனே அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. கிவ் மீ நவ், இது எவ்ரிதிங் ஃபினிஷ், உன் ஆவியை ஒப்புவிக்கலாம் என்று சொன்னார். எஸ், எல்லாம் முடிந்தது, உங்களுடைய கையில் என்ன செய்கிறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற ஒரு நிறைவு இருக்கிறதே. இட்ஸ் a பியூட்டிஃபுல் டெத் தேர். நல்ல மரணம் என்பது அதுதான். சுகமான மரணம் என்பது அப்படியே ஒப்பித்து விட்டு பரலோகத்திற்கு ஏகி சென்று அவர் பிதாவின் மடியிலேயே போய் அமர்ந்தாரே. அல்லேலூயா. அது போன்ற ஒரு பாக்கியம் வேண்டும். அவர் கை நீட்ட வேண்டும், அப்பொழுது ஒப்புவிக்க வேண்டும். யாரோ சில மனுஷர்கள் சொன்னார்கள், சாவு என்று சொன்னால் செத்து விடுவதா? அதையே யோசித்து கொண்டே இருந்து காலத்துக்கு கொண்டு போய் சாவதா? உங்களுடைய பயத்திலும் பீதியிலையும் கிடந்து சாவதா? எத்தனை தான் சரீர சுகவீனம் என்று வந்தால் கூட மை டேஸ் ஆர் இன் திஸ் ஹேண்ட், கரத்தில் இருக்கிறது.
அவர் எனக்கு தந்ததை செய்து முடிப்பேன். செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் என்னுடைய காலங்களை பத்திரமாய் வைத்திருப்பார். அவர் ஒரு நாள் நீட்டுவார். மகனே, நன்றாய் செய்து முடித்தாய் என்று கையிலே நீட்டும் பொழுது பக்கத்தில் இருந்து கொண்டே சிலுவையிலே இருக்கக்கூடிய இடத்தில் எவன் அவருடைய கையை கண்டான்? இயேசு கண்டார். முது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் அவர் லீகசி, a life living for God. அவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, ட்ரஸ்டிங். எதை நம்புகிறோம்? மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட். உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று இருக்கிறோம். யாதொன்றுக்கும் அஞ்சவும். யாரோ ஒருவருக்கு நடந்த ஒரு 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 ஆக்சிடெண்ட்டுக்காக ஒருவர் இங்கே வந்து அழுது கொண்டிருந்தார். அழுகவில்லை, ஏதோ வருத்தப்பட்டார். நமக்கு இப்படி வந்தால் இப்படி இருக்குமோ என்று யோசிக்கலாம் தொடங்கிவிட்டார். மனுஷனை, நீ என்ன விசுவாசி தானா என்று நான் கேட்கிறேன். அவன் மரித்தான் என்று சொன்னார். சடுதி மரணம் என்று சிலர் துன்மார்க்கருக்கு உண்டு என்று எழுதியிருக்கிறது. உமக்கு இதைக்கே வர வேண்டும், நீ நின்று துன்மார்க்கரா? கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு இப்படிலாம் யோசிப்பது சரிதானா? என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்வதல்லவோ பாக்கியம். அதுபோன்ற ஒரு பத்திரமான ஒரு வாழ்க்கை எங்கே பெற்றிருக்கிறார்கள்? அனைவருக்கு தூங்கி கொண்டிருக்கிறவனை நடுராத்திலே ஓ என்று அவர்கள் கத்துவதெல்லாம் சாவதை போல் கண்டேன் என்று சொல்வார்கள். அப்போ நன்றாக தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தை கூட கர்த்தர் கொடுத்த நித்திரை என்று எழுதியிருக்கிறது. நீதிமானுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று அந்த எண்ணத்தில் அவன் பாருங்கள், தூங்கின்ற நேரத்திலேயே சாவை குறித்த ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறானே பாருங்கள். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறவனுக்கு பிரேதத்தை தூக்கி கொண்டிருப்பதை போல் கனவு வரப்போவது இல்லை. செத்து போவதை போல், ஆக்சிடென்ட் ஆகி சாவதை போல் வருவதில்லை. எத்தனை பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போல் நான் கனவு கண்டேன் என்று சொல்வதெல்லாம் மதியினம் அல்லவா? பெய்த்தனத்திற்கு உரியது அல்லவா? அது போன்ற கனவுகளை தெய்வமாக கொடுப்பார். தெய்வம் கொடுப்பதெல்லாம் நீதிமான நித்திரை எப்படி இருக்கும்? நன்றாக அவன் தூங்குவான். எல்லாமல் படி படி என்றவன் அவன் எழுந்து விழுகிறவனாய் ஒரு நாளும் இருக்க மாட்டான். திஸ் இஸ் ஆல்சோ த லீகசி. நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல ஒரு மாதிரி. வேர் இஸ் யுவர் லைஃப்? உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் ஆவியை முடிக்க எப்படி ஒப்புவிக்க வேண்டும்? உம் கரம் நீட்டினேன், என் ஆவியை ஒப்புவித்தேன் என்று இருக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது அடுத்ததாக சொல்லக்கூடிய நம்முடைய லீகசி என்னவென்று சொன்னால், சபையிலே நோ ஆன்சைட்டி, பதஷ்டம் இல்லை, கவலை இல்லை. ஹல்லேலூயா. அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி நாம் இன்னொரு பகுதியாக எடுத்து நாம் சொல்வது உண்டு. ரெஸ்ட் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே இளைப்பாறி இருப்பது. இளைப்பாறுதலை, தேவனுடைய இளைப்பாறுதலை கண்டடைந்தவன் என்று பெயர். தானாக இளைப்பாறுதல் என்று அல்ல. ரெஸ்ட் இன் த ஸ்பிரிட் இஸ் ஆஃப் காட். ரெஸ்ட் இன் காட். தேவனுடைய இளைப்பாறுதல் என்று பெயர். அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தவன் தானாகவே அவன் கிரியை செய்து கொண்டு இருக்க மாட்டான். தானாகவே கவலைப்பட்டு கொண்டே இருக்க மாட்டான். அவன் நாளையை குறித்தும், அடுத்த நாளை குறித்தும், ஒரு வாரத்துக்கு குறித்தும், ஒரு மாதத்துக்கு குறித்தும், என்னுடைய எதிர்காலத்தில் இன்னும் ஒரு வருடம் காண என்ன ஆகுது, ஒருவராக ரெண்டவராக எத்தனை பேர் என்னத்தை சொல்லியிருக்கிறார்கள். நான் வயதாகும் பொழுது உங்களை போன்று வயதாக இருக்கணும், நான் எப்படி இருப்பேனோ என்று சொன்னார். என்னையா நான் இப்போ எப்படி இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், நான் எப்படி இருப்பேனோ? ஏனையா, நான் ஒரு நாளும் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் எப்படி இருப்பேனோ என்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. என்னுடைய முழுமையும் ஆழ்ந்து நடத்தியவர் கர்த்தர் தான். கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டார். கவலைப்பட்டதில்லை. அந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் கவலைப்படுவதில்லை. என்ன இருந்தாலும் நாளை குறித்து சில காரியங்கள் இருக்கிறதே. வசனம் உங்களுக்கு சொல்வது தெரியாத நாளை குறித்து என்ன செய்யும்? எனக்குரிய நாளையை வைத்து நாளை என்ன செய்து கொண்டிருக்குமா? இவனுக்கு என்ன செய்யலாம், அடுத்த நாள் வருவானே இவன் இப்போ நன்றாக சந்தோஷமாக இருக்கிறான், அடுத்த நாள் வரும் பொழுது இவனுக்கு எதை செய்யலாமோ அதை செய்யலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட்டு வைத்துக்கொள்வேன். ஐயோ நான் என்ன செய்வேன், நாளைக்கு குறித்து கவலைப்பட்டால் திரும்பி வருவார். ஆட பாவி மனுஷா, உன்னுடைய நாளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நீ இப்பொழுது தூக்கி கொண்டு சுமக்கிறாயா, சுமந்துகோள் என்று பொத்தென்று போட்டுவிட்டு போய்விடுவார். என்னுடைய நாளையை குறித்து நாளை தான் கவலைப்படும். அது உட்காந்து கொண்டு என்ன செய்யட்டும், கவலைப்படட்டும். நாட் டுடே. அன்றென்றும் அப்பம் இன்று போதுமா? எஸ். இன்று இருக்கிறதா? எஸ். இன்று தேவை இருக்கிறதா? எஸ். இன்று எல்லாம் நிம்மதியாக இருக்கிறதா? எஸ். ஃபுல் ஸ்டாப். வைத்து விடுங்கள். ஏன் யூ ஸ்ட்ரெச் யுவர் ஒரிங்? உங்களுடைய கவலையெல்லாம் இழுத்து கொண்டே போயிருக்கும். உங்களுடைய கவலையின் நிமித்தமே
அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போய்விடும். காலத்திற்கு முன்பே மரணம் என்று இருக்கிற அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அதுக்கு முன்னும் பின்னும் வாசித்து பாருங்கள். இவர்கள் சஞ்சலத்தினாலேயே இருந்து கொண்டு காலத்துக்கு முன்பே செத்து போகிறார்கள். வாலிபனாக இருந்து செத்தவர்கள் இருக்கிறார்கள், நடுத்தரத்தில் செத்தவர்கள் இருக்கிறார்கள், என்னென்னமோ வயதிலே செத்து போய்விடுகிறார்கள். கவலை மனுஷனை கொல்லும். கவலை அவிசுவாசத்தை அழித்துவிடும். கர்த்தர் மீது கொண்டு அந்த விசுவாசத்தை அழித்துவிடும். நான் உன்னை உடுத்துவேன், போயா நீ என்னத்தை உடுத்தினீர் என்று கேட்பதே போல் கவலைப்படுவான். நான் உன்னை போஷிப்பேன், நீ என்னத்தை போஷித்தீர், எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லுவான். நான் உனக்கு உடலை குறித்து நான் பொறுப்படுத்திக் கொள்வேன், நன்றாக பொறுப்படுத்தி எனக்கு டாக்டரே சரியாக செய்ய மாட்டேங்கிறான், நீர் வந்து பொறுப்பெடுக்க போகிறார். இத்தனையும் சொன்ன அவரை போயா என்று சொல்லுகின்ற அவிசுவாசத்தை வைத்திருப்பது சரிதானா? அவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவில் வந்து, யோ உமக்கு எனக்கு கவலை இல்லை என்று கேட்டார்கள். தூங்கிக் கொண்டு இருக்கிறீரே, எந்திரியா என்று அவர்கள் சீசல் கேட்டார்களே, அதுபோல் தான் இவர்கள் செய்கிறார்கள். அவனாவது எழுப்பி விட்டு வாரும் என்று கூப்பிட்டான். உமக்கு எனக்கு கவலை இல்லை என்று அவர்கள் ஆத்திரப்பட்டு கேட்டார்கள். இவர்களோ போயா என்று அவர் தள்ளி வைத்து விட்டு தாங்களே கிரியை செய்யும்படி எதையோ யோசிக்கிறார்கள். உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. பாட்டு நன்றாக பாடிவிட்டு எல்லாம் என்னால் தானே ஆகும், நானே கவலைப்பட்டு நானே நோண்டி நானே கிரிகளை செய்து நானே அதை செய்து நானே 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 என்று சொல்வதுதான் கவலை. ஐ ஹவ் கான், எனக்கு தேவன் இருக்கிறார் என்று சொல்கிற அற்புதம் இருக்கிறது. அவ்விடத்தில் சென்றது உண்டா? நீ அவ்விடத்தில் சென்று ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படா என்று சொன்னீரே, உண்மை, எனக்கு நிறைய கவலை இல்லை, இப்பொழுது ஒரு கவலை வந்திருக்கிறது, அது எனக்கு வேண்டாம் என்று நான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய எனக்கு அதை மாற்றும் என்று அந்த விசுவாசித்து ஸ்தோத்திரத்தோடு விசுவாசித்து விசுவாசம் இருக்கிற இடத்துலலாம் ஸ்தோத்திரம் என்று வரும். அந்த ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு வருவதல்லவோ என்னுடைய கடமை. அது இல்லாமல் கவலை என்ற வாழ்க்கை இருக்கவே கூடாது. அந்த நாட்களிலே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது கூட எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த நாட்களில் ஒரு மனுஷன் பாடின ஒரு பாடல், பிறக்கும்போதும் அழுகிறான், பிறக்கும்போது பிள்ளை என்ன செய்ய வேண்டும், அழத்தான் வேண்டும் என்று சிரித்து கொண்டு வரப்போவதில்லை. அழாமல் வந்தால்தான் கஷ்டம், அழ வைத்து விடுவான், அழுதான் வரும் அந்த பிள்ளை. பிறக்கும்போதும் அழுகிறான், இறக்கும்போதும் அழுகிறான். கவலை என்னது இருக்கும்போது கவலை இல்லாமல் வாழி என்னவோ அந்த பாட்டு ஒன்று வரும். கவலையெல்லாம் வாழ்வதற்கு மறந்தான் மானிடனே, ஏதோ ஒரு பாடல் அப்படி வரும். ஒரு நாள் கூட கவலைப்படாமல் வாழ மானிடன் இல்லை என்று சொல்வார். அவன் வாழ்க்கை முழுவதுமே ஆரம்பமும் அழுகை, முடிவும் அழுகை, பிறக்கும்போதும் அழுகை, முடிவு பெறுவதும் அழுகை. அவன் ஒரு நாளாவது கவலைப்படாமல் இருக்க அறியவில்லை மானிடனே என்று பாடுவார். ஆகவே அந்த நாட்களில் அப்படி ஒரு என்னுடைய மகிழ்ச்சியோடு நான் ஜனங்களிடத்தில் சவால் விட்டு சொன்னது உண்டு. அது என்ன சவால் என்று சொன்னால், என்ன இந்த சபை என்று யாராவது கேட்டால், அதுவா அந்த சபையிலே ஒரு மனுஷனுக்கும் இல்லை எப்படி கேட்பார்கள், என்ன இப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே, கவலை இல்லாத மனுஷர்களே போல் இருக்கிறார்களே, என்ன விஷயம் என்று கேட்டால், அவர்களுக்கு ஒருவருக்கு கூட கவலை இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு என்னையா காரணம்? அந்த சபையில் என்ன ஃபாரின்லேருந்து ஃபண்டு தரார்களா, ரூபாய் கொடுத்தார்களா, அதனால் கொஞ்சம் ஏதாவது ரூபாய் கொடுத்து விட்டு மகிழ்ச்சி உண்டாக்கினார்? அப்படி இல்லையா, அவர்களுக்கு சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பரமத்தப்பன் உண்டாம், அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சாட்சி இருக்க வேண்டும். நமக்கு ஏன் கவலை இல்லை? நமக்கு யார் இருக்கிறார்? உங்கள் பரமபிதா இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆகவே ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாங்கள். நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும், நாங்கள் எதை புசிப்பது, எதை உண்ணுவது, எதை என்று சொல்வதெல்லாம் கூட ஒரு கவலை. நாளைக்கு என்ன சமைப்பது, என்ன எதை சாப்பிடுவது, அதை சாப்பிடுவது, என்ன நேற்று சாப்பிட்டு அதே சாம்பார் தானா, அதை சாப்பிட்ட ரசம் தானா என்றெல்லாம் இல்லை. எதை கொடுத்தாலும் உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து கொடுப்பார். நீ அப்போலோ ஆஸ்பத்திரியில், பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்கள் கோடீஸ்வரர் இருந்தாலும் அவர் காலையில் வந்து ஒரு உணவை கொடுப்பார். என்ன எது களிய மாதிரி இருக்கிறது, இதான் சாப்பாடு, டயட்டிஷியன் சொல்லியிருக்கிறது தின்னும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவான். அதுக்கு டயட்டிஷியனுக்கு அவனுக்கு நமக்காகவே அவனுக்கு 10,000 ரூபா அவன் ஃபீஸ் வேறு போட்டு வைத்திருப்பான். மத்தியானத்துக்கு ஒன்று கொடுப்பான். இன்னும் அதே மாதிரி என்ன வாயில் வைக்க முடியல, யோ இதைத்தான் ஏன் சாப்பிட டாக்டர் சொல்லியிருக்க, சாப்பிடியா என்று சொல்லிவிட்டு வைத்து போயிடுவான். அப்படிலாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன, ஆண்டவர் இப்படி களியையும்
ஒரு கஞ்சியுமே அவர் கொடுப்பார். அப்படி அவர் கொடுப்பார். இன்னும் ஆண்டவரே கஞ்சி கொடுத்தாலும் போதும் என்று வாழ்ந்த அந்த காலங்களிலே நான் சொல்லியிருந்தாலும் என் மனைவியிடத்தில் அந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், தேவையானது என்ன தெரியுமா? கொஞ்சம் அரிசி, தண்ணி, உப்பு, எரிவதற்கு அந்த காலத்தில் ஸ்டவ் இருந்தது. ஸ்டவ் போதாதான், கொதிக்க வைத்தால் என்ன மாறிவிடும்? கஞ்சியே மாறிவிடும். கர்த்தர் கொடுத்தால் கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் கர்த்தர் கொடுத்தால் அல்லது கொஞ்சம் துவையில் வைத்து சாப்பிட்டு விட்டு போக வேண்டியதானே, அப்படிலாம் போதாதா என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அப்படி ஒரு நாளும் சாப்பிட்டதில்லையா? நான் எண்ணினேன் இது போதும் என்று எண்ணினேன். ஆண்டவர் ஒரு நாளும் எப்படி கஞ்சி சாப்பிட்டு விட்டதே இல்லை. பழைய சோறு சாப்பிட சில நாட்களில் வைத்திருந்திருக்கிறேன். அதற்கு கூட வடையும் ஏதாவது வைத்து சாப்பிட்டு இருந்திருக்கக்கூடும். காட் இஸ் குட். தேவன் நல்லவர். அவர் பெஸ்ட்டு தான் கொடுப்பார். இயேசுவுக்கு ஒரு முறை அவர் தையலில்லாத ஆடையை ஒன்று பெற்றிருந்தார். இயேசு அதை எப்படி அவர் சொன்னார்? தான் பெற்றதை தான் அவர் பேசினார். சாலமோன் முதற்கொண்டு இப்படி உடுத்தினதில்லை, தையல் இல்லாத ஆடை என்று சொன்னார். இந்த பூக்களை பாருங்கள், அதற்கு நூலும் இல்லை, அது நெசவும் இல்லை. எப்படி வந்தது? தையலே இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக ஆடை வந்தது அல்லவா? அதை யார் தருவார்? பரமபிதா தருவார் என்று தன்னை வைத்து தான் சொன்னார். அவருக்கு ஒரு முறை அவருடைய ஏப்ரன், அவர் தொங்கின அந்த வஸ்திரம் கிழிந்து விட்டது. பிதாவே, இந்த வஸ்திரம் கிழிந்து விட்டது, இப்படி நான் போக நான் விரும்பவில்லை, நம்முடைய மகன் அல்லவா, எனக்கு ஒரு வஸ்திரம் தாரும் என்று கேட்டிருப்பார். சிறிது நான் நிம்மதியாக தூங்கி விட்டார். காலையில் எழுந்து பார்த்தால் வாசல் என்ன இருக்கிறது? ஒரு தையலை இல்லாத ஆடை. அது எந்த மனுஷன் தைத்தான்? எந்த டெய்லர் ஒன்று வைத்தான்? பிதாவே கொண்டு வந்து வைத்து விட்டார். எடுத்து பார்க்கிறார், என்ன இல்லை? தையலே இல்லாத ஆடை. அதே ஓமானமாய் சொல்லிவிட்டார். நூற்றதும் இல்லை, அதை நெய்ததும் இல்லை. ஆனால் சாலமோன் முதற்கொண்டும் முடித்திராது, நெய்யல் இல்லாது, தையல் இல்லாத ஒரு ஆடையை கொடுத்தார் அல்லவோ என்று சொல்லி தன்னைத்தானே அவர் சொன்னார். சும்மா அவர் கதையாக அவர் சொன்னார். ஹீ வில் கிவ் த பெஸ்ட். உன்னும் உடுக்கும் போதும் என்று இடங்கள் சொல்லிவிட்டு கஞ்சியாக அவர் கொடுப்பார். ஆஸ் ஃபார் ஐ நோ, நான் அறிந்த வரைக்கும் ஹி ஆல் த டைம் கிவ் த பெஸ்ட். ஒரு முறை இங்கெல்லாம் ஒரு மூப்பர் போல் இருந்த ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு டேபிள்லே அவ்வளவு சாப்பாடெல்லாம் நன்றாக வைத்திருப்பார், அவ்வளவு நல்ல ரிச்சாக அவர் சாப்பிடுவார். அப்படிங்கப்பா, என்னையா இது நன்றாக மகிழ்ச்சியோடு சொன்னீர்களா இல்லை பொறாமையோடு சொல்கிறீரா என்று தான் கேட்க வேண்டியதாக போய்விட்டது. அவர் அப்படி தான் வேறு வித ஆவியோடு அதை அவர் சொன்னார். ஹூ கேவ் திஸ்? மை காட். யார் அதை கொடுத்தார்? என் ஆண்டவர் கொடுத்தார். அன்று வெள்ளிக்கிழமை அந்த நாட்களில் சின்ன பிள்ளையில் வரும்போது உணவு வேண்டுமே என்பதற்காக நானே சமைத்து டேபிளை நிறைத்து வைத்திருக்கிற காலமும் உண்டு. மற்ற நாட்களில் குறைவாக இருந்தாலும் அந்த நாளிலே யாருக்காவது சிறுபிள்ளையில் வைத்திருப்பவர் ஊட்ட வேண்டுமே என்று வைத்திருப்பேன். ஹூ கேவ் தேர்? யார் அதை கொடுத்தார்? நிறைவான ஒரு ஆகாரம் அவருடைய டேபிள் இருக்கும். அப்படி இருக்கும், அப்படி அவர் ரிச்சாய் சாப்பிடுவார் என்று அவர் சொன்னது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு கிடைத்த புகழ்ச்சியை பார்த்தீரா? ஒரு சத்துரு கூட என்ன சொல்கிறான்? அவர் உம்மால் ரிச்சாய் சாப்பிடுவேன் என்று சொல்கிற பாக்கியம் தந்தீரே, உங்கள் நன்றி என்று தான் சொன்னேன். இல்லாமல் ஏன் இப்படி பேசினார் என்று நான் எண்ணவில்லை. அதுபோல் மை காட் இஸ் குட். குறைவாய் தந்தாலும் போதும் என்று இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் அவர் கைவிட்டதே இல்லை, நிறைவாய் தருகிறார். He give the best. I enjoy the best from God. தேவனுடைய பெஸ்ட்டை தான் பெற்றேன். not from any man, not from anything, unrighteous, அநீதியான ஒன்று கூலியை பெற்று நான் வாழ்ந்ததல்ல. It is from God. பிதாவே, நீ தந்தவையெல்லாம் உம்முடையவைகள் என்று போற்றி இருக்கக்கூடியதான் நான் அனுபவித்து நான் வாழ்ந்தேன். ஆகவே do you want to have anxiety? உங்கள் வாழ்க்கையில் கவலை வேண்டுமா? கொஞ்சம் பேர் வேண்டும் என்பதை போல் உட்கார்ந்து கவலை வேண்டுமா? சொல்லுங்கள், வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய தங்கச்சி கேட்க வேண்டிய, என்னம்மா அக்கா இப்படி கவலைப்படும், என்ன ஆச்சு என்று கேட்டால், ஐ ஹேவ் மை ஃபாதர். அப்பா செத்து போயிட்டாரே. மை ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதா இருக்கிறார், அவர் தான் என்னை போசிக்கிறார். அதெல்லாம் சும்மாம்மா கதை இல்லை, நிஜமாகவே அவர் போசிக்கிறார். அவர் சொல்லித்தான் கவலைப்படாமல் வாழ்கிறேன். எல்லாம் அவரே தருகிறார். எல்லாம் உன்னை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வாழ்கிறேன் என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹேவிங் நோ ஆன்சைட்டி. கவலையில்லாத மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த லீகசி இருக்கிறதே, அதை நான் பெற்றிருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு சிலர் பெற்று வாழ்கிறீர்கள். எவ்ரிபடி, எல்லோருக்குமே இந்த லீகசி போய் சேர வேண்டும். இந்த வைத்து போன இந்த மாதிரி போய் சேர வேண்டும். ஒருவரும் கவலை இல்லாமல் வாழ்கின்ற மக்களாகி அதை மாறிவிட்டால் எத்தனை நலமாக இருக்கும். அல்லேலூயா. எஸ், ஆண்டவர் அந்த தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக என்ன வசனம் இருக்கும்?
யோவான், உங்கள் இருதயம் there must be something there. கலக்கம் உண்டாத போல் இருக்கலாம். பட் have faith in God. தேவனிடத்திலும் அந்த வாழ்ந்தும் முன் சென்றாரே அந்த இயேசுவிடத்திலும் விசுவாசம் வையுங்கள். He never answers for himself. தனக்கென்று அவர் பதஷ்டம் அடையவில்லை. அவர் வீட்டை விட்டு 3 வருடம் வாழ்ந்த அந்த நாட்களிலே நோ மணி, பணத்தை வைத்து அவர் வாழவில்லை. அவர் வாழ்ந்து காண்பித்தார். பிதாவை விசுவாசித்து வாழ்ந்து காண்பித்தார். எங்கள் பிதா உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்து கொடுப்பார் என்று வாழ்ந்து காண்பித்தார். அது வாழ வேண்டாமா? அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை கலங்குகின்ற நேரத்திலே வைத்திருப்பவர்களுக்கு மிக குறைவாய்த்தான் இருக்கிறார்கள். ஆகவே வாட் இஸ் த நெக்ஸ்ட் லீகசி? நாம் சபையிலே பெற்றுக்கொண்டு அந்த மாதிரி அல்லது அந்த சொத்து என்னவென்று சொன்னால் தி டிவோஷன் டு காட். தேவனிடத்திலே கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ஆராதனை அல்லது தியான வாழ்க்கை. டிவோட்டட் டு காட் என்று சொன்னால் முற்றிலும் அவரையே பற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த நாட்களில் மீரா என்று சொல்கிற ஒரு கண்ணன் மீது பக்தி கொண்ட ஒரு பெண்ணை குறித்து நான் படித்திருக்கிறேன். அவள் ஒரு வீணை வைத்து எப்பொழுது பார்த்தாலும் அந்த மீரா அவள் வீணையை மீட்டி கண்ணனையே துடி பார்த்து அவள் துதிபாடி அவள் இருப்பாள். தட் இஸ் த டிவோஷன் டு காட். இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்தாலே அவளை குறித்து என்ன சொன்னார்? திஸ் இஸ் த தேவையான ஒன்று என்று சொன்னார். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்வதெல்லாம் பூமிக்குரிய எல்லாமே எடுபட்டு போய்விடும். நீ கலங்கி கொண்டிருக்கிற அத்தனையும் அந்த ப்ரேயர் லிஸ்ட் எல்லாம் எடுபட்டு போய்விடும். இவள் என்னை பிடித்து கொண்டாள், என் பாதத்தில் அமர்ந்தாள். தட் டிவோஷன் டு காட். அந்த ஆதி நாட்களிலே குளிர்ச்சியான வேதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இசைந்து நடந்தார்களே, தேட் இஸ் த டிவோஷன் டு காட். அந்த டிவோஷனை எப்படி அவர் எச்சரிப்பார்? குருந்தியருக்கு எச்சரிக்கும் பொழுது 2 குருந்தியரிலே 11 வாசிக்கிறோம். அந்த தந்திரமுள்ள பிசாசு அன்று தேவனிடத்தில் வைத்த இந்த டிவோஷனை பறித்ததை போல் உங்களிடத்திலிருந்தும் அந்த டிவோஷனை, அந்த உத்தமத்தை, அந்த டிவோஷனை பறித்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அல்லேலூயா. என்ன பயம் என்றால் திடீரென்று நடந்து விடுமோ என்ற ஒரு அச்சம். அப்படி இருக்க வேண்டும். எல்லோரும் டிவோஷனெல்லாம் இருக்கிறார்கள், எல்லோரும் தேவனை தியானிக்கிறார்கள், தேவனையே பற்றி வாழ்கிறார்கள். ஒருவேளை பிசாசையாவது யாராவது பறித்து விடணும் என்று பயம் இருக்கலாம். ஒருவேளை ஒருத்தருமே டிவோஷனே இல்லை என்றால் எப்படி இருக்கக்கூடும்? பயந்திருக்கேன் என்று சொல்ல வேண்டும். ப்ளீஸ் தயவுசெய்து தேவனிடத்தில் டிவோஷனை வைத்துக் கொள்ளுங்கள். அவரை பற்றி பிடித்து குளிர்ச்சியான வேளையிலே வாருங்கள். அது ஆர்வம் தலையிலிருந்து வழிந்து ஓடுகின்ற அந்த ஆசீர்வாதம் எர்மோன் வழியிலே விழுகிற பனிக்கு ஒப்பானது. சூரியன் வந்துவிட்டால், சூரியனை கண்டால் பனி போவதை போல் போய்விடும். காலையிலே குளிர்ந்த நேரத்திலே வந்துவிடுங்கள், முதலாவது அவரை தேடுங்கள் என்று அழைக்கின்ற அவருடைய பாதத்தை தஞ்சம் என்று வாருங்கள் என்று சொல்கிற டிவோஷன் தியானம் அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பற்றி எறிகின்ற தியானமாய் வைத்து வாழ்கிறேன். அது இல்லை என்றால் நான் இல்லை. ஐ நோ நத்திங், ஜீரோ. எவ்ரிதிங் ஐ ரிசீவ் ஃப்ரம் காட். தேவன் சொல்வதை கேட்டுத்தான் நான் வாழ்கிறேன். அவர் வருவார், அந்த தேவையான ஒன்றை அதுக்கு கொடுத்து முடித்த பிறகு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா என்று அவர் வாழ்த்துவார். அந்த டிவோஷன் டு காட் இஸ் த லீகசி ஆஃப் திஸ் சர்ச். இந்த சபையினுடைய சொத்து, இந்த சபையை விட்டு செல்கின்ற ஒரு சொத்து, சபை வைத்திருக்கிற ஒரு சொத்து. ஐ ஆஸ்க் யூ, நான் கேட்கிறேன், டு யூ ஹேவ் தட் டிவோஷன் டு காட்? அல்லது என்றோ பயந்திருந்தாரே பவுல் பயந்திருந்ததை போல் சத்துருவானவன் சர்ப்பம் தந்திரமாயும் பறித்து விட்டு போய்விட்டதோ? அநேக கலக்கத்தையும் பல விதமான கலங்கரத்தையும் போட்டுவிட்டு கடவுளை தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டதோ? ப்ரிசர்வ் தென், வைத்துக் கொள்ளுங்கள். வைத்திருப்பவர்கள் வைத்திருங்கள், வைத்திராதவர்கள் இப்பொழுதாவது ஆரம்பியுங்கள். தேவன் எப்பொழுதுமே நம்பிக்கைக்கு உரியவர்தான். தட் மீன்ஸ் போனது போகட்டும், பட் ஃப்ரம் டுடே, இன்றிலிருந்தாவது அதை ஆரம்பிக்க வேண்டாமா? தட் இஸ் த லீகசி ஆஃப் த சர்ச். சபையினுடைய வைத்திருக்கிற சொத்து ஐயா. அதை நீங்கள் பெறவில்லை என்றால் அது யாருடைய குறையாக இருக்கக்கூடும்? உங்களால் தான் அது ஏற்படக்கூடும். ரிப்பெண்ட், மனம் திரும்பி, ஹேவ் தட் லீகசி ஆஃப் வொர்ஷிப்பிங் காட். ஆகவே அந்த தேவனோடு கொண்ட அந்த ஆராதனை கொண்டவனுக்கு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் என்னவென்று சொன்னால்,
அது போன்றவனை ஒரு மனிதனும் குற்றம் சாட்ட இயலாது. தட்ஸ் a legacy of God. தேவனுடைய அது சொத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதம். nobody can condemn him. அது ஏனென்றால் he will go to God every day. ஒவ்வொரு நாளும் போவான். he will stand before the light. அந்த ஒளியிலே வாசம் செய்வான். எல்லளவேனும் இருளில்லாத ஒளியின் முன்னால் நிற்கும் பொழுது தன்னுடைய இருளை அவன் காண்கின்றான், தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். ஒளியிலே இருப்பவர் அவனுடைய இருளையெல்லாம் காண்பித்து வெளிப்படுத்தி அவனை சுத்திகரிக்க செய்வார். நாம் ஒளியிலே நடந்தால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கப்படுகின்ற வாழ்க்கையை அவன் வாழுகிறான். ஆகவே இஃப் சம்படி ஹார்ம் மீ, யாராவது என்னை அவர்கள் அவதூறு பேசினால், அவர்கள் குற்றம் சாட்டினால், ஐ டோன்ட் பி ஷேக்கன், பயந்து போவதில்லை. அது ஏனென்றால் எவ்ரி டே ஐ செட்டில் மை அக்கௌண்ட் பிஃபோர் மை காட். என்னுடைய டிவோர்ஸ் நேரத்தில் அவரிடத்தில் சென்று என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை உடை பாவனை, என்னுடைய நடந்து கொண்ட செயல், அந்த ஊழியங்கள், என்னுடைய பணப்புழக்கங்கள் அத்தனையும் அவர் வைத்து ஒவ்வொன்றாய் அவர் சொல்லி, திஸ் இஸ் a டார்க் தேர், இங்கே இருள் இருக்கிற என்று சொல்லுவார். ஐ ரிப்பண்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டார்க், ஐ ரிப்பண்ட். இது செய்தது அல்லவோ, நீ நேர்த்தியாய் செய்ததை போல் செய்தால் மனுஷனுக்காக செய்தாய் அல்லவோ, தேட் இஸ் ஆல்சோ ஒன் டார்க். இது நீ செய்தாய் அல்லவோ, உன் புகழுக்குத்தானே செய்தாய், தேட் இஸ் ஒன் டார்க் தேர். இது நீ எந்த விதமான உனக்கென்று ஆதாயம் தேடாத வழி இது செய்தாயா, செய்யவில்லை, ஒன்று தேடினாய் அல்லவோ, எஸ் வை டார்க், லார்ட் ஹெல்ப் மீ, என்னை கழுவும் என்று கேட்கிறேன். இந்த blood of Jesus cleanses me, forgive என்றல்ல, மன்னிப்பது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டது, மன்னித்து விட்டார். இப்பொழுதோ அந்த இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதே பாருங்கள். ஹல்லேலூயா. அதுபோன்று தேவனுடைய சமூகத்தில் நின்ற ஒரு மனுஷனை பின்னால் இருந்து ஒரு கொண்டு, ஒன்று அந்த குறை இருக்கிறது, இந்த குறை என்றால் என்ன குறை இருக்கிறது? ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட் டெய்லி, தினசரி நான் நின்று விட்டு வருகிறேன். என்ன குறையாக இருந்தால் என்ன, அதையெல்லாம் மன்னித்தது யார்? ஐ செட்டில் த அக்கௌண்ட் வித் காட். ஆகவே அவன் என்ன செய்ய மாட்டான், அவனை என்ன அணுகுவதில்லை, எந்த மனுஷனுடைய குற்றச்சாட்டும் அவனை தொடுவதில்லை, கலங்க வைப்பதில்லை. சில சாதாரண குற்றச்சாட்டு அழுவதை பார்த்துருக்கிறீங்களா? என்னை பார்த்து இப்படி பேசிவிட்டா ஐயோ என்று அழுவார்கள். தேவனுக்கு முன்பாக நின்றவன் ஒரு குற்றத்தை சொன்னால், அதை விட மோசமான குற்றத்தை எல்லாம் தேவனிடத்தில் சொல்லி என்ன செய்திருக்கிறேன், என்னை கிளென்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் 1000 குற்றச்சாட்டை சொன்னாலும் ஐ ஒன்ட் பி ஷேக்கன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் எனக்கு சொந்தம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இந்த அற்புதமான இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் அந்த வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள், ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? ஏன் தெரியுமா? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். அவருக்கு முன்பாய் நின்று பழகினவன். சகரியா என்று அந்த புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே வந்து பிரதான ஆசாரியனுக்கே அவன் சில கரைகள் இருக்கும். ஆனால் அவன் தேவனுடைய ஆவிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். வலது பக்கத்தில் குற்றஞ்சாட்டினவன் நின்று கொண்டிருந்தான். குற்றஞ்சாட்டினுடைய குற்றச்சாட்டை அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். தேவனுடைய அழுக்கான ஆடை அனுப்பிவிட்டார், எடுத்து போட்டுவிட்டு வேறொரு அங்கேயே கொடுத்து தலைப்பாகையும் சூட்டி அவனை கம்பீரமாக அவனை அனுப்பிவிடுகிறார். இவனும் என்ன செய்ய கொண்டே இருக்கிறான், குற்றஞ்சாட்டி கொண்டே பொய்யறான் கெட்டவன் என்று இந்திய சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனால் நீதிமானாக்கப்பட்டவனை குற்றஞ்சாட்டுகிறவன் யார் என்று கேட்டார். அவனை கடிந்து கொண்டார். இவன் என்னுடைய தாசன், எனக்கு முன்பாக நிற்பவன் என்று கடிந்து கொண்டார். இஃப் யூ த டிவோஷன் டு காட் லைக் தேட், தேவனிடத்தில் நின்று பழகிறது அந்த லீகசியை பெற்றிருப்பீர் என்று சொன்னால், மனுஷனுடைய குற்றச்சாட்டிற்கு அஞ்சவே மாட்டீர்கள். ஒரு நாளும் அஞ்ச மாட்டீர்கள். ஒரு மனுஷனும் நிற்க முடியாத அளவுக்கு என் மீது குற்றஞ்சாட்டினார். பூரம் பொய்யும் ஊதி வைக்கப்பட்டதும் வீம்பிற்காக வேண்டியும் இவனை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தோடும் மூர்க்கத்தோடும் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டர் ஒன்றல்ல இரண்டல்ல, மனுஷனால் நம்ப முடியாத குற்றச்சாட்டுகளெல்லாம் வைத்து தேவனையே நம்பி வாழ்ந்த
என்னை பார்த்து நான் தான் உன்னை போஷித்தேன் என்று சொல்லுகிற குற்றச்சாட்டில் தொடங்கி எத்தனையோ அடுக்கி 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 பூரம் பொய்யாய் வைத்து விட்டு தேவன் ஒருவரை தவிர எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்காது, எந்த மனுஷனையும் ஆதரவை தேடாது, யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு தேவ ஊழியனை அப்படி ஒரு குற்றச்சாட்டில் கொஞ்சமல்ல, அதையெல்லாம் கொண்டு போய் உலகத்திற்குள்ள வாட்ஸ்அப்பில் போட்டு பரப்பி வேற வைத்து விட்டார்கள். உலகமே குற்றஞ்சாட்டியதை போல் ஆக்கி வைத்து விட்டார்கள். அஞ்சவில்லை. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் சொன்னார், என்னால் நீதிமானாக்கப்பட்டவனை குற்றஞ்சாட்டுகிறவன் யார் என்று கேட்டதை எனக்கு சொந்தமாய் தந்துவிட்டார். எஸ், ஐ ஆம் ஜஸ்டிஃபைட் பை மை காட். என்னால் தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், என்னிடத்திலே குற்றஞ்சாட்டுகிறவன் யார் என்று கேட்பதற்கு எனக்கும் அச்சமில்லை. யார் அதை குற்றம் செய்ய முடியும் என்று பதிலை நான் சில வருடங்கள் கழித்து அதை எழுதினேன். தேவனுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை கூறினீர்களே, தேவனுக்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்பினால் போதும், என்னிடத்தில் அல்ல. ஐ ஹவ் கான், நான் பத்திரமாக இருக்கிறேன், பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். கல்லறிகிறதெல்லாம் நீங்கள் எரிந்தாலும் அது என்மேல் விழவில்லை, அதெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஒரே வார்த்தையை வைத்து பாதுகாத்து கொண்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவனை குற்றஞ்சாட்டினவன் யார்? இவன் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன். என்னால் நீதிமானாக்கப்பட்டவன் என்ற பாக்கியம் யாருக்கு உண்டு என்று சொன்னால், டிவோஷன் வித் காட், தேவனை நெருங்கி வந்தவன், தேவனோடு ஓடி வந்தவன், அவருக்கு முன்பாக ஒளியிலே நின்றவன், தன்னை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டவன். இது என்ன உங்களுக்கு ஹெவியாய் கஷ்டமான ஒரு உபதேசம் போல் தோன்றுகிறதா? நான் கேட்கிறேன், தினசரி குளியுங்கள் பிரதர். ஐயோ சிஸ்டர், தினசரி குளியுங்கள். ஐயோ ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கிறதே பிரதர், எப்படி தாங்கள் தினசரி குளிக்க முடியும் என்று கேட்பீர்களா? ஏன் கேட்பதில்லை? ஒண்டர்ஃபுல். நல்ல குடும்பத்தில், நல்ல வீடில் உள்ள இடத்தில், நல்ல நாகரிகத்தில் உள்ளவர்கள் தினசரி என்ன செய்வார்கள்? அதுபோல் இருக்க வேண்டாமா? தேவனுடைய சபை அந்த உலக நாகரிகத்தை விட மோசமானதா? அழுக்காவே வைத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். தினசரி தேவனிடத்தில் போவது இல்லை. they just read the Bible, வேதத்தை வாசித்து விட்டு போகலாம். அவளுடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? மரியாதை போல் முதலாவது உட்காரவில்லை. அதற்கு பிறகுதானே அவள் இயேசுனுடைய வார்த்தையை அவள் கேட்க முடியும். அவர்களோ ஒரு முறை ஒருவர் சொன்னார், நீங்கள் தினசரி காலையில் எழுந்தவுடன் 10 நிமிடம் என்னுடைய கேசட்டை வைத்து 10 நிமிடம் என்னுடைய செய்தியை கேளுங்கள் என்று ஒருவர் சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு கேட்டிருந்தேன். அந்த நாட்களிலே என்ன செய்வது, இப்படிலாம் பேசுகிறார் என்று யோசித்தேன். அல்லாமல் மறுக்க அந்த நாட்களிலே எனக்கு இடமில்லாமல் போய்விட்டது. என்னிடத்தில் சொன்னால் மறுத்திருப்பேன். பொதுவாக அவர் கூட்டங்களிலே சொல்லதை கேட்டு இத்தனை ஜனங்களும் கேட்கிறார்களே, வஞ்சிக்கப்பட்டு போவார்களே. காலையில் எழுந்தவுடன் ஒரு சிலர் காலையில் எழுந்து விசுவானி நான் போடுவேன் என்று சொன்னார். நான் காலையில் எழுந்தவுடனே இந்த பாட்டை போடுவேன், காலையில் எழுந்தவுடனே இன்னொருடைய பிரசங்கத்தை நான் கேட்பேன். யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றதை வைத்து அதுக்கு பேர் உங்களை டிவோர்ஸனை வைத்திருந்திருக்க முடியுமா? உங்களுடைய மனதிலே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கேட்டாய் முடித்து விட்டது என்று போய்விடுவீர்களே. எங்கே கண்டீர்கள் தேவனுடைய பாதத்தை? எங்கே அவருடைய சமூகத்திற்கு சென்றீர்கள்? தேவனால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டது என்பது வேறு, யாரோ ஒரு மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டுவிட்டேன் என்று திருப்தி அடைவது என்பது வேறல்லவா என்று கேட்க மாட்டாரா? த லீகசி ஆஃப் த சர்ச் இஸ், சபையினுடைய அந்த வைத்து போகிற அந்த பொக்கிஷம் என்னவென்று சொன்ன, ஆராதிங்கள், தேவனோடு கொண்டு ஒன்றித்து ஆராதிங்கள். அவருடைய ஆராதனை, அவருடைய தியானத்தை, மூழ்கியிருக்கிற தியானத்தை விட்டு விடாங்கள். சர்ப்பம் வந்து வஞ்சனை செய்ய வேண்டும் என்றால் என்னிடத்தில் எத்தனை வஞ்சனை செய்திருக்கிறான் செய்வான். சும்மாவே இருக்கிறவனுக்கு என்னத்தை வஞ்சனை செய்கிறான்? அவன் தான் கிடக்கிறானே, அவனுடைய பாதத்தில் கடந்து அவன் விரும்புகின்ற கவலையை படிக்கிறான், அவன் விரும்புகின்ற அவன் பொறாமை வைத்திருக்கிறான், அவன் பெருமையை கொண்டிருக்கிறான், அத்தனையும் தான் வைத்திருக்கிறானே. அவன் தந்திரம் செய்வதெல்லாம் ஆதாம் ஏவாள் நல்ல ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த குளிர்ச்சியான நேரத்தில் வந்தார்களே, அவர்களுக்குத்தான் அந்த தந்திரம் உண்டாகும். மற்றவர்களுக்கு எனக்கு ஒன்று தந்திரம் உண்டாகும். எப்படி வரும்? நீங்கள் தான் ஏற்கனவே என்ன செய்து விட்டீர்கள்? அவனுடைய வலையில் தானே சிக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆராதனையும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே தியான வாழ்க்கை என்றே இல்லை, தேவனுக்கு கொண்டு நிற்கிற வாழ்க்கை என்பதே இல்லை. பின்பு உங்களை குறித்து அவன் தந்திரம் செய்ய போகிறான். ஆராதிப்பவர்களுக்கு தந்திரம் உண்டு. என்னை குறித்து அவன் என்ன தந்திரங்களாம் செய்கிறான் என்று எனக்கு தெரியும். எத்தனையும் நான் தாண்டி வந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த டிவோஷன் காட் என்ற வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு எதை குறித்து என்ன செய்ய மாட்டார்கள்? எதை குறித்து?
சொல்லுங்கள். குற்றம் சாட்டுதலை குறித்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன், குற்றஞ்சாற்றியவன் யார் என்று கேட்க மாட்டாரா? அழுக்குதான், அதையெல்லாம் நான் எடுத்து போட்டு அவனை நான் நல்ல ஆடை உடுத்தி மகுடத்தை வைத்து நான் அனுப்பியிருக்கிறேன், அவனை போய் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறேன், நீ யார் என்று கேட்டு சாத்தானை, அந்த சகரியா 3ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம், சாத்தானை கடிந்து கொண்டார். அவன் போய்விட்டான். அந்த பிரதான ஆசிரியன் கரையோடு வந்தவன் சுத்திகரிக்கப்பட்டு மணலை அங்கேயே வைத்து கொண்டு மகுடத்தை சூட்டி விட்டு போய்விட்டான். யாரை கடிந்து கொண்டார்? குற்றம் சாட்டுகிறவர்களை கடிந்து கொண்டார். ஸ்திரீயே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்டாரே பாருங்கள். அதுபோல் ஹீ வில் டிஸ்பஸ் எவ்ரிபடி, எல்லோரையும் அகற்றி வைத்து விடுவார். ஹல்லேலூயா. அதுபோல் உள்ள இதில் நம்முடைய லீகசி என்று சொல்கின்றதெல்லாம் நான் வரிசை பிரகாரம் நான் தொகுப்பு சொல்வதெல்லாம் மற்ற நாட்களே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதை பின்னால் வந்தாலும் திஸ் மெயின் திங் முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவவசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே. தேவவசனத்தை புரட்டுவது என்று சொல்வது கடைசி நாட்களில் நடைபெறுகின்ற காலம். தேவனுடைய வசனம்தான், அதை கொஞ்சம் புரட்டி கொள்வது, கொஞ்சம் மாற்றி சொல்வது. எப்படி ஆண்டவர் மீது உள்ள ஒரு பழி என்னவென்று தெரியுமா? இவன் சொன்னான், தேவனுடைய ஆலயத்தை நான் இடித்து 3ஆம் நாளிலே கட்டுவேன். ஆமாம் என்று தான் அனைவருக்கு நான் கேட்டிருக்கிறேன். ஆமாம் தான் சொன்னார். அப்படி அவர் சொன்னார். கொஞ்சம் புரட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இயேசு தான் சொன்னார், நீங்கள் தேவாலயத்தை என்ன செய்யுங்கள், இடித்து போடுங்கள், நான் அதை என்ன செய்வேன், 3ஆம் நாளில் கட்டுவேன் என்று சொன்னார். ஒழிய அவர் என்ன சொல்லவில்லை. நான் இடிப்பேன் என்று சொல்வது புரட்சி எழுப்பதை போல், அவர் தீவிரவாதி போல் உள்ள ஒரு குற்றத்தை அவர் மேல் சுமத்த பார்த்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்களேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்தார்கள்? எஸ், நம்முடைய லீகசி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அபகீர்த்தி பண்ணுவதோ புரட்டுவதோ ஏற்படும் பொழுது அப்படி வார்த்தை குறித்து வைராக்கியம் வைத்திருந்திருக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், ஏன் இப்படி நல்ல சபையை போல் பேசிவிட்டு இங்கே விவாகரத்து பண்ணுகிறார்களே, இதை அனுமதிக்கலாமா என்று நான் கேட்டேன். அதுவும் கேட்டேன், இன்னொன்றும் கேட்டேன். விவாகரத்து பண்ணினவர்களுக்கு மறுவிவாகமும் செய்கிறார்களே, அது சரிதானா? அதுவும் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவன் மறுவிவாகம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்து விடுவான் என்று அவங்க அப்பா சொல்கிறார் என்று அவர் சொன்னார். இல்லையே, ஆண்டவர் சொன்னார், மறுவிவாகம் செய்வதே விபச்சாரம் என்றல்லவா சொன்னார் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபம் தான் அடைந்தார்கள் என்று எண்ணுகிறேன். தி லெஃப்ட். அதை கேட்டுவிட்டு சும்மா போய்விட்டார்கள். நான் அனுமதி கொடுத்தேன். அங்கே உள்ள பெரிய சபைக்கு மூப்பர் சொல்கிறார், நான் அனுமதி கொடுத்து தான் அவன் மறுமணம் செய்தான். விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பது சரிதானா? இதுபோன்ற வசனத்தை கொஞ்சம் கொஞ்சம் புரட்டுவது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு கணவனை இழந்து மனைவி இழந்து வந்தவுடன் மறுவிவாகம் விவாகரத்து செய்தவுடனே அந்த பிள்ளை இன்னொரு அந்த மனுஷி இன்னொரு கல்யாணம்னா நல்லா இருக்குமே அவள் என்னவார்? அவள் விருப்பத்திற்காக செய்வதா ஊழியம்? தேவனுடைய விருப்பத்தை பார்ப்பது இல்லையா? வேத வசனத்தை மெல்ல மெல்ல புரட்டுகிற காலம். பி கேர்ஃபுல். ஜீவனில் தேவனுடைய சபையுடைய லீகசி வைத்து போகிற அந்த சொத்து என்னவென்று சொன்னால், ஒரு நாளும் அந்த வேத வசனத்தை ஒரு இம்மி ஆயிலும் புரட்டுவதற்கு நாம் அனுமதித்தது இல்லை. சபையில் உள்ள விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு எவ்வளவு அதிகமாய் அவர் யூதாவிலே சொல்லுவார். நான் பொதுவான ரட்சிப்பை பேச வந்தேன், பின்பு நான் கண்டேன் அந்த பொதுவான அந்த பரிசுத்தமான ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்கு சேதம் என்று நான் கண்டு அந்த விசுவாசத்தை நான் இப்பொழுது நான் பேசுகிறேன் என்று அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து பேசி என்ன சொல்வார்? ஐ ஆம் ப்ரேயிங் ஃபார் யூ, பில்டிங் அப் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியினாலே உங்களுடைய அதிக விளையாட பெற்ற விசுவாசத்தை என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணி பத்திரமாயே பார்த்து கட்டுங்கள் என்று சொல்கிற ஒரு பகுதி இருக்கிறது. வி ப்ரிசர்வ் த ஃபெய்த் இன் த சர்ச். சபையிலே நாம் அந்த விசுவாசத்தை பேணி பாதுகாக்கிறோம். ஒரு ஏழையாக இருந்தாலும் அவர்களுக்கு
யாராவது ஒரு உதவி என்று சொன்னால், நான் கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் நோ, மறுப்பது உண்டு. அது ஏனென்றால் மனுஷன் வேகமாய் இன்னொரு மனுஷனுடைய தயவை நோக்கி பார்த்து விடுவான். ஆகவே இன்னார் எனக்கு பொசிக்கிறவர் என்று வந்துவிடக்கூடாது. நீங்கள் பொதுவாக கொடுங்கள், நாங்கள் அதை கொடுத்து விடுவோம். இல்லை இல்லை, அது ஒரு லிஸ்ட்டு தாங்கள் என்று கேட்டார்கள். என்னிடத்தில் ஒரு லிஸ்ட்டு வேண்டும் என்று கேட்டு அதை வைத்து ஒரு பெரிய ட்ராமா வைத்தார்களே பாருங்கள். இந்த பாருங்கள், நாங்கள் சபையில் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் பேணி பாதுகாக்கிறவர்கள். தே சுட் ஹேவ் ஃபெய்த் இன் காட். மனுஷனிடத்தில் விசுவாசம் வைத்து விடக்கூடாது. இன்னார் கொடுத்தால் என்று தெரியக்கூடாது. வேதவசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவரும் மற்றவர்களுக்கு உபகாரியாய் மாறாதீர்கள் என்று சொன்னார். ஒருவரும் மற்றவர்களுக்கு யாராய் மாறாதீர்கள். அந்த பணக்காரர் வந்து விட்டார், எனக்கு கொடுப்பார் என்று எண்ணுகின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. காட் இஸ் கிரேட் ஹியர், காட் இஸ் ரிச். தேவன் தான் பணக்காரர். அவர் வைத்து வாழ்கிறோம். நான் இருக்கிறேன். என்னுடைய தேவை எந்த மனுஷனுக்கும் நான் சொன்னதில்லை, எந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பை வைத்து நான் வாழ்ந்ததில்லை. இந்த காணிக்கை பெட்டியை தவிர எந்த சமயத்திலையும் அங்கே கரம் நீட்டி வாழ்வதோ அதை பெற்றுக்கொள்வதோ வாழாத ஒரு இடம் என்னவென்று சொன்னால் ஃபெய்த் இன் காட். ஆகவே இன்னொருவர் வைத்திருக்கிற விசுவாசத்தை பறிப்பதற்கு யாராவது எழுந்து வந்து நான் கொடுக்கிறேன், ஒரு 2000 அவனுக்கு கொடுங்கள், கொடுத்து விட்டு அந்த லிஸ்ட் யார் கொடுத்தேன் என்று லிஸ்ட்டு கொடுங்க என்று கேட்டால் நோ, இல்லை, அது உங்களை உபகாரியாய் மாற்றிவிடும். அதுபோன்ற உபகாரியை மாறாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு சபை எப்படி மாறும்? சபை பிறருக்கு உபகாரியை போல் வருகிறவர்களை அனுமதித்து விடுமா? வாருங்கள் கொடுக்குறீங்களா? வெரி குட் கொடுங்கள், கொடுத்து முடித்து விட்டு லிஸ்ட்டு கொடுங்கள், கொடுத்தெல்லாம் லிஸ்ட்டு கொடுங்கள் என்று கேட்டால் அது எப்படி கொடுக்கும்? உண்டியில் என்று சொல்வார், காணிக்கை என்று சொல்லும்போது பரிசுத்தமானவருடைய குறைச்சலுக்கு தருகின்ற காணிக்கை என்று இருக்கிறது. அதை கொடுப்பது என்பது, பொதுவாய் கொடுப்பது என்பது வேறு. காணிக்கை கொடுத்ததை போல் கொடுத்து விட்டு எல்லோருடைய லிஸ்ட்டை என்று கேட்பது என்பது வேறு. அது அவள் விசுவாசத்திற்கு ஏற்படுகின்ற பங்கம் அல்லவா? எல்லோருக்கும் சொல்லுங்கள், நான் கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் என்று பின்பாக சொல்கிறார்கள். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லுங்கள். அவளை கூப்பிட்டு இவர்கள் கொடுத்தார் என்று வரிசையை கேட்க, இல்லை கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்தார் என்று தான் சொன்னார்கள். கரெக்ட், அதைத்தான் சொன்னார்கள். நாங்கள் கொடுத்தோமே, அப்படியா, எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வதெல்லாம் ராபிங் த ஃபெய்த். விசுவாசத்தை திருட வந்தார்கள். அதன் நிமித்தம் பாடுபட்டோம், அதன் நிமித்தம் பொய் குற்றம் சாற்றப்பட்டோம். ஏழையின் காசை பறித்தவர் என்று எனக்கு ஒரு பெயரை கூட பட்டத்தை சூட்டி வைத்து விட்டார்கள். யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்லாத, மனுஷனால் நம்ப முடியாத ஒன்றை அவர்கள் ஏழையின் காசை நாம் எடுத்தோம் என்று சொல்லிவிட்டார். அதெல்லாம் அக்கௌண்ட்டில் வைத்து எல்லாம் கொடுத்து முடித்து அந்த நபருக்கு சொல்லி கூட அனுப்பி வைத்தோம். யாரும் அனுப்பி வைத்தார்கள். கேளுங்கள், இதுதான் அந்த லிஸ்ட்டை கொடுங்கள். லிஸ்ட்டு அல்ல, பாருங்கள், இதை வைத்திருக்கிறேன், அத்தனையும் கொடுத்து தீர்ந்து விட்டு 120 ரூபாய் மீதி வைத்திருக்கிறோம். அதையே நாங்கள் அதை விட இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், கொடுத்து விடுவோம் என்று நான் சொல்லி தான் அனுப்பி வைத்தோம். ஆகவே சபையில் எது பாதுகாக்கப்பட வேண்டும்? சொல்லுங்கள். ஃபெய்த் இன் காட். தேவனுடைய விசுவாசம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக உள்ள லீகசி என்னவென்றால், அந்த 2 Corinthians 4:2 அந்த வேத புரட்டர்கள் வரும்பொழுது கவனமாக இருக்கிறதை போலவே அடுத்த முக்கியமான ஒரு பகுதியை சொல்கிறேன். சத்தியத்தை வெளிப்படுத்தினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். தட்ஸ் a beautiful thing. தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கையை குறித்து நாம் பேசினோம். அது தேவனுக்கு முன்பாக அவர் யார் என்றால் மனசாட்சியை விட உயர்ந்தவர். என் மனசாட்சியின்படி குத்தலை, என் மனசாட்சி எப்படி குத்துது என்றால் அதை நான் சமாதானப்படுத்தி விட்டேன் என்று அல்ல. தே ஸ்டாண்ட் பிஃபோர் காட். அதை 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவன் மனசாட்சியிலும் பெரியவர். ஐ கோ டு காட் ஹிம்செல்ஃப். என் மனசாட்சியை நம்பி நான் வாழ்வதில்லை. இந்த உலகத்தானோட பேசிக்கொள்ளும் பொழுது, ஏண்டா உனக்கு மனசாட்சி கூட இல்லை என்று கேட்பார். தட் மீன்ஸ் மனசாட்சி கொஞ்சம் பேசும் என்பது உண்மைதான். அதன்படி வாழ்ந்தால் போதுமா? ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஆண்டவரே, என் மனசாட்சி என்னை ஒரே மகனை பலியிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, அதெல்லாம் நான் போகவில்லை என்று சொன்னால், நோ, நான் சொல்கிறேன் உன் மகனை பலிகோடு என்று சொன்னால், அவன் தேவனுக்கு முன்பாக நின்றானா, மனசாட்சிக்கு முன்பாக நின்றானா? யாருக்கு முன் நிற்க வேண்டும்? ஸ்டாண்ட் பிஃபோர் காட். அண்ட் தென் டு பீப்புள், ஜனங்களுக்கு வர வேண்டும். அங்கே தான் அவர் என்ன சொல்கிறார் என்றால், மனுஷனுடைய மனசாட்சிக்கும் மற்றவருடைய மனசாட்சிக்கும் என்னவாக இருக்க வேண்டும்? உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். தட்ஸ் a wonderful thing. பிறருடைய மனசாட்சியிலேயும் உண்மையாக இருக்க வேண்டும். பகிரங்கமாக ஒன்றை நீங்கள் செய்து முடித்து விட்டு
ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட் என்று சொல்லிவிட்டு போவதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பெற்ற விசுவாசத்தை விளக்கி சொல்லலாம், என்ன காரியம் என்று சொல்லுங்கள், அதை நம்பாமல் போனால் பரவாயில்லை. ஆனால் நீங்களோ என்ன சொல்லிவிட முடியாது என்றால், ஐ லிவ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. உங்களுடைய மனசாட்சி மற்றவர்களுக்கு முன்பாகும். அவன் கேட்கிறானே, ஏனையா இதை உடைத்தா என்று அவன் கேட்கும் பொழுது அந்த மனசாட்சிக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். சாரி, நான் உடைத்தது மன்னித்து கொள்ளல் என்று கேட்டால் அந்த மனசாட்சியிலேயும் அவன் உண்மையிலவனாக இருக்கிறான். உங்களை சிநேகிதனாக இருக்கிறவன் உங்களை குற்றஞ்சாட்டும்படி இழுத்து செல்லும் பொழுது அவன் ஜெயிலே அவன் உங்களை போட்டு விடுவான். அதற்குள்ளாக அவனோடு என்ன செய்து விடுங்கள், ஒப்புரவாய்க்கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் மனசாட்சி. அந்த மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கும்போது சரியாக அதை கூட சரி செய்ய வேண்டாமா? அந்த சகோதரிடத்தில் போய் ஒப்புரவாகி கொண்டு வர வேண்டாமா? அந்த பணத்தை திருப்பி கொடுத்திருக்க வேண்டாமா? ஆகவே அதுபோன்று பிஃபோர் காட் என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை மிக கவனமாய் வாழ வேண்டும். ஒன்லி பிஃபோர் காட். ஒரு சபை எதை அழைக்கும்? தன்னுடைய லீகசியை லீவ் பிஃபோர் காட் அண்ட் ஆல்சோ யுவர் கான்சியன்ஸ், உடைய மனசாட்சி. அல்லாமல் தாங்களாகவே ஒன்றை புகுத்தி, தாங்களாகவே ஒரு குற்றம் சாட்டி, தாங்களாகவே ஒரு பாதரேசனை கொடுப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது கிறிஸ்தவம் தானா? நோ, இல்லவே இல்லை. லீவ் பிஃபோர் காட். சபை அந்த லீகசியை வைத்திருக்கிறது, அந்த சொத்தை வைத்திருக்கிறது. எவ்ரிபடி லீவ் பிஃபோர் காட் என்று தான் கூறுகிறோம். அல்லாமல் எனக்கு முன்பாக வாழ என்று கேட்பதில்லை. எனக்கு பிரியமில்லாத ஏன் செய்தீர் என்று கேட்கிறோமா? என்றாவது கேட்டதுண்டா? ஒரு நாளும் நாம் கேட்பதில்லை. லீவ் பிஃபோர் காட். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்கிறேன் என்று கேட்டிருப்போம். இந்த மனசாட்சியை உங்களுக்கு விளக்கவில்லையா? இது தீமையான ஒரு காரியங்களை செய்கிறேன் என்று கேட்டிருப்போம். அது ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக பின்பு எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை என்ன செய்ய வேண்டும்? உத்தமர் என்று விளங்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் அந்த வசனத்திலே, லூக்கா 16:15 இதோடு சேர்ந்து உள்ள வசனமாய் அது இருந்தாலும் அது கூட மனுஷனுக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அது அவ்வளவு கடிந்து பேசுகிறது. லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை 2 முறை மாற்றி வருகிறதே, ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? ஒன்று மனுஷர் முன்பாக, இன்னொன்று தேவனுக்கு முன்பாக. ஒன்று மனுஷர் முன்பாக, இன்னொன்று சொல்லுங்கள், மனுஷர் முன்பாக, இன்னொன்று என்ன? தேவனுக்கு முன்பாக. மனுஷர் முன்பாக, தேவனுக்கு முன்பாக. மறந்து போகாதீர்கள். ஜீவனில் தேவனுடைய சபை என்று சொல்லி கொண்டவர்கள் கூட காலாவட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அவர்கள் மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வந்துவிட்டார்கள். மனுஷரை பிரியப்படுத்தினால் போதும் என்று எண்ணுகிறார்கள். மனுஷருக்கு முன்பாக தாங்கள் நீதிமான் என்று சொல்லப்பட்டு விட்டால் அங்கீகாரம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களோ அந்த வாழ்க்கையை என்னவென்று வாழவில்லை, தேவனுக்கு முன்பாக வாழ்கிறது. ஏன்னா தேவன் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று தங்களை கழுவி கொண்டவர்கள் அல்ல. அப்படி கழுவி கொண்டவர்கள் ஒருபோதும் மனுஷருக்கு முன்பாக போக மாட்டார்கள். மனுஷன் பார்த்து பயமுறுத்தி உன்ட்டு அந்த பாவம் இருக்குது, இந்த பாவம், இந்த பாவம் இருந்தால் என்ன, நான் தினசரி எங்கே போகிறேன், தேவனிடத்தில் போய் கழுவி கொண்டேன். நீ சொல்வதை கேட்டேன், இதையெல்லாம் அதை விட கேவலமான பாவங்களெல்லாம் நினைச்சிருக்கிறேன், நான் கழுவி இருக்கிறேன் என்று தான் அவன் பதில் சொல்லி போவானே. அல்லாமல் மனுஷருக்கு முன்பாக வாழ மாட்டான். ஜீவனில் தேவனுடைய சபை, த லீகசி ஆஃப் த சர்ச், சபையினுடைய லீகசி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை தலைமையாக கொண்டிருக்கிற சபை லீகசி என்னவென்றால், டோன்ட் லீவ் பிஃபோர் மென், எந்த மனுஷனுக்கு முன்பாக வாழாதீர்கள். ஜஸ்ட் லீவ் பிஃபோர் காட் அலோன், தேவனுடைய முன்பாக மாத்திரமே வாழுங்கள். மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்வது சரிதானா? நீ எதை செய்தாலும் தேவனுக்குரிய மகிமைக்கென்று நான் செய்தீர்களா? செய்யுங்கள். செய்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாக மகிமைக்கென்று செய்தீர்களா? மனுஷனுக்கு முன்பாக செய்வதா? 100% we are against that. அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம். மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை என்னவென்று அவர் சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அது தப்பு என்று சொல்லவில்லை. அது எப்படி இருக்கிறது என்று அவர் சொல்வார்? எஸ், பேட் திங், அருவருப்பு. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அருவருப்பு என்று வருகின்ற ஒரே இடம் என்னவென்று சொன்னால், மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே அவர்கள் பாத்ரூமோ யூரினோ போகும்பொழுது
கர்த்தருடைய நாசிக்கு விரோதமாய் தள்ளி போய் எவ்வளோ அடியை சொல்லி கையில் கோலை எடுத்துக்கொண்டு ஒரு குழியை தோண்டி அதில் இருந்து விட்டு அதை மூடிவிட்டு வாருங்கள். அது யூரினோ எதுவோ இருந்தாலும் அதை அருவருப்பையெல்லாம் மூடிவிட்டு வாருங்கள். இல்லை என்றால் தேவனுடைய நாசியிலே அருவருப்பு உண்டாகி விடக்கூடாது. என்ன வந்து விடக்கூடாது? அவருடைய வாசனையில் என்ன இது ஒரு ஸ்மெல் வருகிறது என்று பார்த்து விடக்கூடாது. ஆகவே மனுஷருக்கு முன்பாக வாழ்ந்து மனுஷர் உங்களை போற்றி உங்களுக்கு மாலை போட்டு உங்களை கட்டி பிடித்து உங்களுக்கு பதவி கொடுத்து உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை கொண்டாடி மகிழ்ந்து இருந்தாலும் தேவன் என்ன சொல்லுவார்? சி இது நாறுகிறதே என்று சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லுங்கள். டோன்ட் டூ தட். திரும்ப திரும்ப நான் 10 தடவை இந்த வசனத்தை சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஐ நெவர் லிவ்ட் பிஃபோர் எனி மேன். ஒரு மனுஷனுக்கு முன்பாக நான் நின்று வாழ்ந்ததில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு பின்பு என்னுடைய தகப்பனார் வீட்டில் இருந்து திருமணமாகி அங்கே என்னுடைய பிஸ்னஸ் வாழ்ந்து கொண்டிருந்த சலமி கைப்பிள்ளையாக இருந்த அந்த நாள் முதற்கொண்டு ஒரு 10 மாதம் அல்லது ஒரு வயது கொண்டு அந்த பிள்ளையார் முதற்கொண்டு நான் சொல்லியபடி செய் என்று சொன்னார். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்ல கெட் அவுட் என்று சொன்ன பொழுது ஐ கேம் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ். விட்டு விட்டு வெளியே வந்தவன். ஐ நெவர் லிவ் பிஃபோர் ஈவன் மை ஃபாதர். என்னுடைய தகப்பன் வார்த்தை தேவனுக்கு விரோதமான வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டதில்லை. அதனுடைய விளைவு என்ன? ஐ ஹவ் டு லீவ் த மை ஓன் ஹவுஸ். என் சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பையில் ₹1 கூட இல்லாமல் வெளியே வந்தவன். பின்பு ஜோசப் பாலச்சந்திரன் என்ற அவரில் நான் இருந்தேன். சுமார் 4 வருடங்கள் அவரோடு இருந்த பொழுது நான் சொல்லியிருப்படி தான் நடக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஐ எம் சாரி, த பைபிள் சேஸ் லைக் தேன், தென் யூ ஹேவ் டு கோ அவுட், கெட் அவுட் என்று அவர் சொன்னார். அவர் கெட் அவுட் என்று முரட்டுத்தன்மை எங்கள் அப்பாவது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணார். அவர் ப்ளீஸ் தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அனதர் மினிஸ்ட்ரி என்று அவர் சொன்னார். எஸ், ஐ வில் கோ. ஐ லெஃப்ட் ஆல்சோ வித் வெரி ஃபியூ 100 மணி, 300 வைத்துக்கொண்டு வெளியே வந்தவன் நான். எஸ், 4 வருடம் அங்கே ஊழியம் செய்து விட்டு வந்தவன். பின்பு ஒரு பெங்களூரில் ஒரு பிரதர் வந்து அவர் கூப்பிட்டு செய்தது எல்லாமே மொழிபெயர்க்க சொன்னார். அதை செய்தார், இதை செய்தார் என்று சொல்வதெல்லாம் ஸோ இட் லுக்ஸ் குட், நன்றாக இருப்பதை போல் தோன்றுகிறது. ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே நான் சென்றிருந்த காலங்கள் 10 years, 20 years, 30 years, 35 years என்று கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு உள்ள காலங்களிலே அவர் டூ திஸ், இதை செய்ய என்று சொன்னார். இல்லையே, இது வேத வசனத்துக்கு புறம்பாக இருக்கிறது. கெட் அவுட். அப்படியானால் கெட் அவுட் என்று சொன்னார். 35, 38 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த என்னை பார்த்து சொல்லியிருந்தீங்களே, இது வசனத்துக்கு விரோதமாக தானே நான் கேட்கிறேன் என்று கேட்டபொழுது, நோ, யூ மஸ்ட் ஒபே மீ ஈவன் வித்தவுட் எனி கிளாரிஃபிகேஷன். கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்டாரே பாருங்கள். ஒபே மீ வித்தவுட் எனி கொஸ்டின். கேள்வியை கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். நான் தப்பாய் சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று போட்டாரே பாருங்கள். அடேங்கப்பா, பெரிய ஒரு கோடு எனக்கு முன்னால் வந்து நின்று விட்டது. என்ன நின்று விட்டது? இவரை சார்ந்து கொண்டு இப்படி நாம் பேரையும் புகழை வைத்து வாழ்ந்து விட்டு போவதா அல்லது துன்பத்தை சகிப்பதா என்று நேரம் வந்த பொழுது, நோ, ஐ எம் சாரி, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்று உண்டு, அதற்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல் என்று இருக்கிறது, அதற்கும் கீழ்ப்படிவேன். நீங்களோ கர்த்தருக்குள் சொல்லப்படாத ஒன்றை, விசுவாசத்திற்கு இல்லாத ஒன்றை கீழ்ப்படியுங்கள். அதுவும் நீங்கள் தப்பாய் சொன்னாலும் கீழ்ப்படி என்று சொல்வதெல்லாம் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐ வில் ஹார்ம் யூ. உன்னை துன்பப்படுத்துவேன், உன்னை நான் சீரழிப்பேன், உன்னுடைய பெயரை நான் உலகமெங்கு வைத்து நான் நாரடிப்பேன், உனக்கு ஒரு விரோதமாய் பல காரியங்களை செய்வேன். பின்பு சாபங்கள், நீ சாவாய், நீ இவனை நடப்பாய், உனக்கு எல்லாம் கெட்டுப்போகும் என்றெல்லாம் சாபங்கள் தூபங்கள் வந்து குவித்து வைத்த போதிலும், வாட் இஸ் யுவர் ஆன்சர் நவ்? நோ, சாரி, ஐ கேனாட் டூ தட் என்று சொன்ன பொழுது ஆரம்பித்தாரே பாருங்கள். ஒரு பெரிய ஒரு புயலை ஆரம்பித்து அந்த நம்மால் உதவி செய்யப்பட்டு சபையிலெல்லாம் இருக்கிறார்கள். அவர் உள்ள மூப்பரெல்லாம் கையை போர்த்து கொண்டு இங்கே உள்ள ஒரு மூப்பரையும் ஒரே சனிக்கிழமை இரவு அவருக்கு பணத்தை கொடுத்து அவருக்கு பதவியை கொடுத்து எப்போ அந்த ஒரு இரவிலே நடந்த உத்தரம் இருக்கிறது. கெட் அவுட் என்று சொன்ன பொழுது ஐ ஸ்டுட் தேர். நின்றபடினாலே ஐ ஃபேஸ்ட் சிவியர் ஸ்டாம். ஒரு பெரிய
புயலை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. அது ஏனென்று தெரியுமா? அப்பா வீட்டில் இருந்தாலும் சரிதான், என்னுடைய ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களோடு இருந்த நாட்கள் இருந்தாலும் சரிதான், இந்த நபருடைய வீட்டில் இருந்தாலும் சரி. அவர் சொன்னார், என் பெயரை சொல்லக்கூடாது என்று சொன்னார். ஓகே, அவருடைய வீட்டில் அங்கே இருந்து ஊழியம் செய்து, அங்கே போய் ஊழியம் செய்யவில்லை, இன்று வரைக்கும் செய்கிற அத்தனை ஊழியங்களையும் we served before God. எந்த மனுஷனுக்கும் ஊழியம் செய்யவில்லை. அத்தனை அவருடைய புத்தகங்களை கூட சில டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தாலும் கூட not for him, before God. I did everything before God. 4 வருடம் நான் குட் சமாரிட்டனில் இருந்து செய்த ஊழியங்கள் பிஃபோர் காட், ஒன்றாலும் வேஸ்ட் ஆனது இல்லை. அது ஏனென்றால் ஐ லிவ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக செய்த அந்த ஊழியங்கள் என்று இன்றும் நான் சொல்கிறேன். ஈவன் டுடே இந்த 3 இடங்களிலே மனுஷருக்கு முன்பாக என்னை ஈர்க்க பார்த்த பொழுது வெளியே வந்த வாழ்க்கையில் இன்று வரை த லீகசி ஆஃப் த சர்ச் இஸ், சபையினுடைய வைத்திருக்கிற சுதந்திரம், மாதிரியாக வைத்திருக்கிற சுதந்திரம் என்னவென்றால், பின்பற்றுங்கள் என்று சொல்கிற சுதந்திரம் என்னவென்றால், நெவர் லீவ் பிஃபோர் மென். மனுஷருக்கு முன்பாக வாழாதீர்கள், லீவ் பிஃபோர் காட். தேவனிடத்தில் கேட்பதும், அவர் சொல்லியவருடைய ஆலோசனை நடப்பதும், சில நேரத்திற்கு காத்திருப்பதும், பின்பு அவர் சொன்னதை செய்ததும். 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு நான் கடிதம் எழுதினேன். நீ செய்த அனைத்தும் எனக்கல்ல, தேவனுடைய சபைக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும், தேவனுடைய விசுவாசத்திற்கும், தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கும் விரோதமாய் செய்த குற்றங்கள், அதை தேவனிடத்தில் இங்கே மன்னிப்பு கேளுங்கள் என்று கூட நான் கடிதம் எழுதினேன். சில காலங்கள் கழித்து அதை நான் எழுதும்படி சொன்னார். அதை நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அவருக்கு எழுதி நான் அனுப்பியிருந்தது உண்டு. அது ஏனென்றால் ஐ லிவ் பிஃபோர் காட். உலகமே எதிர்த்து வந்தாலும் கூட ஐ வில் சே நோ, ஐ லிவ் பிஃபோர் காட். ஐ வில் ஸ்டாண்ட் அப். நான் நின்று கொண்டு தான் இருப்பேன். யூ சே ரன், ஓட்டி விடு என்று சொன்னால் நோ, ஐ வில் ஸ்டாண்ட் அப். யூ வாண்ட் டு கில் மீ, யூ கேன் கில் மீ. என்னுடைய வாக்கு, தேவன் கொடுத்த வாக்கு எல்லாம் உன் தலையில் ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொன்னார். அவர் பாதுகாத்துக் கொள்வார். He has given me the patience. உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஐ வில் ஹேவ் த பேஷன்ஸ், ஐ வில் ஹேவ் த விஸ்டம், ஐ வில் ஸ்டாண்ட் அப், எழுந்து நிற்பேன் என்று சொன்னதெல்லாம் மனுஷனுக்கு முன்பாக நின்று மறுத்த வாழ்க்கை. நின்றதெல்லாம் தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு நாள் கூட எனக்கு வேஸ்ட் ஆனதே இல்லை. ஐ லிவ் பிஃபோர் காட். தேவன் எனக்கு ஒரு பிரதிபலனை கொடுத்த பொழுது, அந்த நபருக்கு 38 ஆண்டுகள் நீங்கள் அங்கே கூட இருந்தாயா, அதெல்லாம் கழித்து விட்டேன் என்று சொல்லுவாரா? நோ. அது ஏனென்றால் ஐ டிட் எவ்ரிதிங் பிஃபோர் காட். யாருடைய மாலையை வாங்குவதற்கோ, யாருடைய பணத்தை வாங்குவதற்கோ அல்லவே அல்ல. காட் நோஸ் மை ஹார்ட். தேவன் இருதயத்தை அறிவார். லீவ் பிஃபோர் காட். ஐ வில் சே லீவ் பிஃபோர் காட் 100 times. தேவனுக்கு முன்பாக வாழுங்கள். அப்படி இல்லை என்றால் அது தேவனுடைய நாசிக்கு அருவருப்பாய் மாறிவிடும். ஏன் 1-2 நாம் சொல்லக்கூடும். அது என்னவென்று சொன்னால் சாக்ரிஃபைஸ், தியாகம் என்பது லீகசி ஆஃப் த சர்ச். சபையினுடைய சொத்து என்னவென்றால் தியாகம். தியாகம் என்று சொல்லுவது, முதலாவது தியாகம் என்று சொல்லுவதெல்லாம் த பாடி, த ஹோல் பாடி, முழு சரீரங்களையும். என்ன காணிக்கை அவர் கேட்டார், என்ன தியாகத்தை அவர் கேட்டார். தகனபலி கேட்டால் கொடுத்துருப்பேன், நான் காணிக்கை கேட்டால் கொடுத்துருப்பேன், தசமாகம் கேட்டால் கொடுத்துருப்பேன், எது வேணாலும் நான் கொடுக்க ரெடி என்று சொல்கின்றதை தாண்டி எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஆஃபர் யுவர் பாடி என்று கேட்டால், ஒரு சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதோ வருகிறேன், என் சரீரத்தை ஜீவ பலியாயும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை பெற்றிருக்க வேண்டும். டோட்டல் கான்சக்ரேஷன் டு காட். தேவனுக்கு சம்பூர்ணமாய் தியாகம் செய்து, சம்பூர்ணமாய் அர்ப்பணம் செய்த வாழ்க்கை வாழ வேண்டும். தட் சாக்ரிஃபைஸ், அந்த தியாகம் படர்ந்து செல்கின்ற தியாகமாய், தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிற தியாகம். அன்பிற்கு உள்ள ஒரு அடையாளம் தியாகம்தான். யூ லவ் காட். தேவனை நேசிக்கிறீர்களா? கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து சபையை நேசித்து தன்னையே அவர் சபைக்காக ஒப்பு கொடுத்தார். He gave himself to the church. சபைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு தியாகம் வேண்டாமா? வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று நாம் போட்டிருக்கிறோமே. அதனுடைய அந்த வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை வசனத்தை போட்டிருக்கிறோமே. அதுபோல் ஆஃபரிங் மை டைம், என் நேரத்தை தியாகம் செய்ததற்கு, கர்த்தருக்கென்று தியாகம் செய்திருக்க வேண்டும்.
சும்மா இல்லை, நீங்கள் விரும்பினதை செய்து கொண்டு போவதற்காக இல்லை. உடைய நாமத்தினாலே நாங்கள் ஊழியம் செய்தவே, உடைய நாமத்தினாலே நாங்கள் சுகமாக்கினோம், உடைய நாமத்தினால் அற்புதங்கள் செய்தோம், உடைய நாமத்தினாலே என்று ஏமாற்ற பார்த்தார்கள். நோ, பிதாவின் சித்தம் செய்யாதவனை என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி வைத்து விட்டார். நீங்கள் விரும்பினதை செய்வதற்கு பெயர் தியாகம் அல்ல, கர்த்தர் விரும்பினதை செய்வதற்கு பெயர் தான் தியாகம். வில்லாங்கான் பிதாவின் சித்தம் செய்யாதவர்களை கெட் அவுட், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார். இதை செய்வது உங்களுடைய சித்தந்தானா, உங்களுடைய சித்தந்தானா என்று கேட்டு ஒன்றல்ல இரண்டல்ல பல்லாயிரம் கணக்கில் நான் ஜெபத்தை குவித்து வைத்திருந்தேன். ஒரு காட்டிற்கு நான் ஜெபம் செய்ய போகும்பொழுது முள்ளாயிரம் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு ஒரு ஆட்சி போட்டு லெட் டை வில் அலோன் என்று பெருசாக அந்த விரலிலேயே மண்ணிலே எழுதி பி டன், உங்களுடைய சித்தம் ஒன்றே செய்யப்படுவதாக என்று அமர்ந்து நான் ஜெபிப்பது உண்டு. அதுபோல் நாட் யுவர் வில், நீங்கள் விரும்பி நீங்கள் செய்கிற ஊழியத்தை அவர் கேட்டார். உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விருப்பம் ஆசை, அதை விரும்புவார்களாம், அதற்காக சபைக்கும் வருவார்களாம். அதையும் அவர் கேட்டு அதை செய்துவிட்டால் சரிதானா? அதை யாரோ ஒரு பிரதருக்கு பார்த்து விரும்புகிறார், என்ன செய்வது, வாருங்கள் பிரசங்கம் என்று கேட்டுவிட்டால் அதை பிரசங்கம் செய்துவிட்டால் சரிதானா? வெதர் த வில் ஆஃப் த ஃபாதர், பிதா சித்தம் தானா என்று கேட்டதுண்டா? தங்கள் சித்தத்தை நிறைவேற்றி ஒரு போவதும் பிறருடைய சித்தத்தை மனுஷருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதும் ஒரு சபைதானா? நோ, த சர்ச் இஸ் எ லீகசி. ஒரு லீகசி என்னவென்றால் அதை வைக்கிற மாதிரி என்னவென்று சொன்னார், வைத்து போகிற எல்லோரும் பின்பற்றக்கூடிய மாதிரி என்னவென்று சொன்னார். நாட் மை வில், என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் ஆகக்கூடாது. மை ஹோல் பாடி, என் முழு சரீரத்தையும் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து வாழுகின்ற விருப்பம். தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும். முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கின்ற தியாகம், என் நேரத்தை நான் செலவு செய்கிற தியானம். அந்த நாட்களில் நான் அந்த சில பதர்களைப் போல் நிறைய பேர் இருந்த அந்த நாட்களிலே சில பதர்கள் என்னை பார்த்து கேட்டது. என்ன கேட்டாங்க தெரியுமா? இங்கே இருந்து ஒன்று செய்தால் எனக்கு என்ன கூலி கிடைக்கும், நாங்கள் வெளியே போய் வேலை செய்தால் 500 ரூபாய் கிடைக்கும் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். வாட் இஸ் கிறிஸ்டியன்? ஒரு கிறிஸ்தவனா அவன் ஞானஸ்தானம் எடுத்தேன் என்று சொல்கிறான், அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறான், அவன் சொல்கிறானே பாருங்கள். இங்கே இருந்து வேலை இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்பொழுது நாங்கள் போனால் 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறாரே பாருங்கள். they don't know the smell of the sacrifice. கத்தருக்கென்று கொடுப்பதற்கு ஏதாவது வைத்திருந்தார்களா? தனக்கு உரிய 2 காசை கூட அள்ளி கொடுத்து விட்டு போய்விட்டாள் அந்த பெண்ணுடைய தியாகம் அவளுக்கு உண்டா? தங்கள் மிகுதியிலிருந்து கொடுப்பார்களாம். 1 லட்சம் இருந்தால் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பார்களாம். அதே அவர் தியாகம் என்று கேட்டார். தியாகம் என்பது ஒருத்து கொடுப்பது, தன்னை முழுவதும் கொடுப்பது, மனப்பூர்வமாய் கொடுப்பது. அதுபோன்ற ஒரு தியாக வாழ்க்கை என்று சொல்வது உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கூடாமல் புறப்பட்டு வருவதில்லை. ஐ லவ் தட் சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸை நான் விரும்புகிறவன். வாட் ஐ கேன் கிவ் டு த லார்ட், கர்த்தருக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும் என்று கேட்கிற வாழ்க்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறேன். இன்னும் அதிகமாக கொடுத்துருக்க வேண்டுமல்லோ. நேரத்தை கூட சில டாக்டர்கள் சொல்ல நிமித்தம் கடந்த 10, 7, 8 ஆண்டுகளாக தான் மதியம் 1 மணி நேரம் தூங்குவது உண்டு. கொஞ்சம் 1/4 மணி நேரம் அதிகம் தூங்கிவிட்டால் அடடே 1/4 மணி நேரம் தூங்கிவிட்டோமே, அதற்குள் எத்தனை வேலை செய்திருக்கலாம் என்று கொஞ்சம் பதஷ்டம் உண்டாகிவிடும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் அதிகம் விழுந்து விட்டது என்று பதறுவதும் உண்டு. அதுபோன்று கர்த்தருக்கு என்று கொடுக்கின்ற அந்த பகுதியில் நாட் மை ஹெல்த், என்னுடைய ஆரோக்கியம் என்று அல்ல, என்னுடைய தேவை என்று கூட அல்ல, அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆயத்தம் இல்லை. தியாக வாழ்க்கை இல்லை என்றால் தெர் இஸ் நோ கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவமே இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டதே தேவன் ஒரே பெயரான குமாரனை தந்தருளி நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உங்களை அன்பு கூர்ந்தாரே. அந்த தியாக வாழ்க்கையை நீங்கள் பெறவில்லை என்றால், அந்த தியாகத்தினுடைய ஸ்மெல் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் யூ கேனாட் பி கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாய் வாழ இயலாது. ஆகவே அதுபோன்ற லீகசியை சபை வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று வைக்கிற ஒரு மாதிரி கடைசியாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொன்னாலும் அத்தனையும் சபையிலே கேட்கின்ற லீகசி தான், சபை வைத்திருக்கிறதை தான் பேசுகிறோம். இதெல்லாம் இந்த நேரத்திலே நாம் இந்த நிகழ்ச்சியை வைத்து நாம் அதை மீண்டும் ஒரு முக்கியமான சில பகுதிகளை வலியுறுத்தி பேசுகிறோம். அது என்னவென்றால் சங்கீத புத்தகம் 29ஆம் அதிகாரம் கடைசியாய் சொல்கின்ற ஒரு வார்த்தை. சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை, அவர் நாமத்திற்கு உரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஆங்கிலத்தில் க்ளோரி டியூ என்றால் கடன். அவர் எனக்கு செய்தார்,
அவரே எல்லாம் முடித்தார் என்று சொல்லும்பொழுது கிவ் தேங்க்ஸ், நன்றி கூறியிருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி இருந்திருக்க வேண்டும். தட் இஸ் அ டியூ ஃபார் காட் அலோன். மகிமையை கர்த்தருக்கு மாத்திரமே கடனாய் வைத்து வாழ்வது. யாருக்காவது போய் நாம் செய்யக்கூடிய மகிமையாய் மனுஷனுக்கு முன்பாய் அதை வைத்து விடக்கூடாது. எனவே அந்த அற்புதமான அந்த மகிமை என்று சொல்வதெல்லாம் ஒன்லி ஃபார் காட். மேக் நோ மேன் க்ளோரியஸ். சிலர் வேணால் விரும்பலாம், என்னை நீங்கள் மகிமைப்படுத்தி விட்டால் ஐ மே பி ஹாப்பி, மற்றவர்கள் என்னை போற்றிவிட்டால் ஐ மே பி ஹாப்பி. தேட் இஸ் நாட் த ரியல் ஜாய் ஆஃப் காட். தேவனுடைய சந்தோஷமானது அல்ல. க்ளோரிஃபைங் காட், தேட் இஸ் மை டியூ. அது என்ன கடன்? நாமத்திற்குரிய, அவருடைய நாமத்திற்கு செலுத்த வேண்டிய கடன், மகிமை அவருக்கு செலுத்துங்கள். ஆகவே மகிமைப்படுத்துவது என்று சொல்வதல்ல, ஒன்லி காட் என்ற இடத்தை வைத்து வாழுவது என்று சொல்வது சபையினுடைய லீகசி, சபையை வைத்து வைக்கிற நல்ல மாதிரி. அப்படி நீங்கள் செய்திருந்தால் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வரும்பொழுது அது அடுத்த வசனம், அதே வசனம் சொல்லும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அது 1ஆம் வசனத்திலே சொல்லுவார், பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செய்யுங்கள். என்ன இருக்கிறது? அப்படின்னு என்ன அர்த்தம்? கிவ் மேன் நோ க்ளோரி. எந்த மனுஷனுக்கு மகிமையை கொடுத்து விடாதுங்கள், கர்த்தருக்கே செய்யுங்கள் என்று சொல்கிற ஒரு அற்புதம் ஒன்று உண்டல்லவா? நான் கேட்குறேன், அது தனக்கென்று மகிமை தேடுகின்ற மனுஷர்கள் ஒரு பெயர் புகழை அவர்கள் சம்பாதித்து விட்டால் இந்த முழு மனுஷர்களும் தங்களை மகிமைப்படுத்த வேண்டுமென்றே விரும்புவார்கள். அவர் சொல்லுவதே கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புவார்கள். அதுபோன்ற ஒரு நிலைமை கண்கூட நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுபோன்ற நிலைமை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. யாரையே மகிமைப்படுத்துங்கள்? கர்த்தருக்கே மகிமை என்ன செய்யுங்கள்? செலுத்துங்கள். யாருக்கே? கர்த்தருக்கே சொல்லுங்கள், அவருக்கே மகிமை செலுத்தி வாழுங்கள். நீங்கள் செய்தது கர்த்தருக்கு மகிமை என்றதா என்று பார்க்க வேண்டாமா? அது யாரையோ மகிமைப்படுத்தி விட்டது என்றால் போதும் என்று நீங்கள் எண்ணிவிடலாமா? நோ, எதை செய்தாலும் கர்த்தருக்காகவே, அவருடைய மகிமைக்காகவே அவருக்கே நாம் செய்ய வேண்டும். சபையில் மனுஷனை மகிமைப்படுத்துவது இல்லை. ஆகவே தான் இது போன்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை கூட அதை என்னவென்று தான் வைத்திருக்கிறோம், நன்றி செலுத்துகிறதாய். நல் மேய்ப்பரே, நேசரே, சபையே, உத்தம பரிசுத்த சபையே, நன்றி என்று உள்ள பகுதியை வைத்திருப்பதெல்லாம் ஒன்லி காட், அவருக்குத்தான், அவர் ஒருவருக்குத்தான் நாம் மகிமை செலுத்தும்படி இதை நன்றியின் ஒரு பங்காயை வைத்து நாம் செய்கிறோம். சிலர் மதிய நேரத்தில் பேச நீங்கள் வரும்பொழுது, சாட்சி சொல்ல வரும்பொழுது கூட தனி மனிதனை புகழ்ந்து விடாங்கள். எந்த நேரத்திலையும் ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசிவிடக்கூடாது. வாட் யூ ரிசீவ் ஃப்ரம் காட், இந்த சபையிலிருந்து தேவன் என்ன கொடுத்தார்? மேபி த்ரூ தட் மேன் மனுஷனை கொடுத்துருக்கலாம், தட்ஸ் அனதர் பாயிண்ட். பட் ஐ ரிசீவ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து பெற்றேன் என்று தானே சொல்ல வேண்டும். இந்த சின்ன பையன் கையில் வாங்கின அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் வைத்து கொண்டு சின்ன பையனுக்கு நன்றி, இந்த சின்ன பையன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லவே இல்லை. உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து நீர் கொடுத்தது என்று சொல்லிவிட்டாரே. அல்லேலூயா. மகிமை முழுவதும் யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். மாத சம்பளம் வாங்கிறீர்களே, இந்த கம்பெனி கொடுத்தா என்று சொல்ல வேண்டும். லார்ட் யூ கேவ் மீ, நீ தந்து இந்த மாத சம்பளம் என்று போற்றி வாழுங்கள். அவர் ஒருவருக்கே மகிமையை செலுத்துங்கள். இல்லை என்றால் உங்களுடைய மாலை எங்கேயோ போய் விழுந்து உங்களை பொன் கன்று கூட்டிலே விழுந்து ஆராதிப்பதை போல் மாறிவிடும். ஆகவே கர்த்தரையே மகிமைப்படுத்தி வாழ்கின்ற ஒரு ஜனமாய் அந்த லீகஸை கொண்டவர்களாய் வாழ்ந்து விட்டால் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும்? பரிசுத்த அலங்காரத்துடனே. அந்த வசனம் என்ன முடிக்கிறது? கர்த்தரை தொழுது கொண்டவர்களாய் மாறுவோம். இல்லை என்றால் மனுஷனுக்கு வேறு மகிமையும் கர்த்தருக்குரிய மகிமையை வாழாமல் இருந்து விட்டால் பரிசுத்த என்ற அந்த இடத்திலே, அலங்காரம் என்ற இடத்திலே வேறொரு வார்த்தையை தான் போட வேண்டிய வரும். இட் இஸ் நாட் த பியூட்டி ஆஃப் த ஹோலினஸ், இட் இஸ் சம்திங் த டர்ட்டினஸ் ஆஃப் தர் ஆக்ஷன். அவருடைய கிரிகள் அனைத்தும் அழுக்காக இருந்தது என்று போய்விடக்கூடாது. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது உடையவர்களாய் ஆண்டவர் மாற கிருபை செய்ய வேண்டும். நாம் தலை வணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தை
மையப்படுத்த உம்மை போற்ற புகழ நீ தந்த நம்முடைய வசனத்தை எதை காட்டிலும் நம்முடைய வசனத்தை பிரசாவப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறதை அதை பிரசாவப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் நினைவு கூர்ந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நாங்கள் பின்தொடர்ந்து ஆண்டவரை தொடர்ந்து வரக்கூடிய பாதையை அந்த லீகசியை எங்கள் காண்பித்து விடையால் ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய உத்தரவாதமான லீகசியை பெற்ற நாங்கள் பொறுப்புள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய சபையில் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள யாவருக்கும் அனுகிரகம் செய்வீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.